கோட்டை உள்ளே மனம் வீசும் வேலையும் முகம் ஒன்று நேரனே யார் முகமது எம்மான் பைசியது. அண்ணல் பைசியே உம்மை என்னவென்று போற்றுவேன், அவனில் உம்மை என்று யாரை எண்ணி பாடுவேன். நீங்க கருத்துல பைதினாயினா இங்க சோதியாக பார்க்கணும். பாட்டு பேரெல்லாம் மாற்ற தேவை. அது பார்வதி நந்த பார்வதி என்ன அண்ணல் பைசியே உம்மை என்னவென்று போற்றுவேன், அவனில் உம்மை என்று யாரை எண்ணி பாடுவேன். ஊதாரித்தனமாய் ஊரெல்லாம் திரிந்தேன், உதவாக்கரையாய் உங்கள் முன் நின்றேன். ஒரு பார்வையாலே என் உள்ளம் கவர்ந்தீர், ஓரிரையோனே உயிர் மூச்சில் இணைத்தீர். கனிவான பார்வையால் ஒரு கோடி பெருமே, பல கோடி இதயங்கள் உமை தேடி வருமே. கலிமாவின் பொருளை தெளிவாக சொல்லி கலைஞான அமுதை தருவீரே அள்ளி. அண்ணல் பைசியே உம்மை என்னவென்று போற்றுவேன், அவனில் உம்மை என்று யாரை எண்ணி பாடுவேன். உன்னுடல் யாவும் உமைக்கே தான் அர்ப்பணம், உள்ளமும் உயிரும் உமக்கே தான் அர்ப்பணம். மறுமையில் என்னையே கரை சேர்க்கும் பைசி, முரீதுகள் வாழ்வே நீர்தானே பைசி. மறுமையில் என்னையே கரை சேர்க்கும் பைசி, முரீதுகள் வாழ்வே நீர்தானே பைசி. கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைஜிசா, கருணை நூறின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஜிசா. கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைஜிசா, கருணை நூறின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஜிசா. உங்கள் ஞாபகம் தந்தீரே, உங்கள் வாசல் அளித்தீரே. உங்கள் ஞாபகம் தந்தீரே, உங்கள் வாசல் அளித்தீரே. உங்கள் நேசம் போதுமையா, நாங்கள் நிம்மதி அடைந்திடுவோம். பாவ சுமைகள் நாங்கள் இறக்கி வைக்கின்றோம். கருணை செய்திரே ஃபைஜி, காத்து கிடக்கின்றோம். கருணை கடலான அல்லாஹ் அருள் புரிந்த ஃபைஜிஷா, கருணை நூறின் அருளோடு வாழ்கின்ற ஃபைஜிஷா. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه.
அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை மீனாக முஸ்லிமாக பிறக்க வைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மையும் ரங்கத்தினராக அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிந்தான். அதுக்கு அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான நம்முடைய ஷேഖநாயகத்துடைய அவர்கள் புனிதமான இந்த நசரே முபாரக்கிலே அமர வைத்தான். அதுக்கு அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் ஷேഖநாயகத்துடைய உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நண்பர்களே, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சர்க்கார் மொதல் 2 நாள் வர முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சர்க்கார் நாயகம் கடைசி நாள் பிச்சை போட்டாங்க. அவங்களுடைய நசரே முபாரக்கில் வந்து உக்காந்தாச்சு. உக்காந்ததுலேருந்து சர்க்கார் நாயகம் ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. கல்பில் அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. மலக்குமார்கள்லாம் வந்து வானத்தில் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கே மஜ்லிஸ் நடக்குதோ, எங்கே அவுலியாக்களுடைய மஜ்லிஸ் நடக்குதோ, ஷேഖமார்கள் தலைமையில் நடக்குதோ, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, மலக்குமார்கள் வந்து குமிஞ்சிருவாங்க. குமிஞ்சிட்டு அல்லாஹ்கிட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னை பற்றி பேசுகிறாங்க, உன்னை பற்றி திக்ரு செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுத்தாலா அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்போ சில மலக்குகள் சொல்லுவாங்க, ஃபீஹிம் ஃபுலானுன் ரப்பே, அந்த மஜ்லிஸில் ஒரு நபர் இருந்தான், அபுதுன் ஹதாவுன், ஒரு பாவம் செஞ்ச ஒரு நபர், ஒரு அடியான் இருந்தான், அவனையும் நீ மன்னிச்சிட்டியா ரப்பே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா கஃபர்து லஹு, அவனையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. நண்பர்களே, நீங்கள் வந்ததுல அதே சிந்தனை தான் இருந்துச்சு. எல்லாருமே சீதவிகளாக இருக்கிறாங்க. நாம அந்த பாவி அடியான நாம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஷேഖநாயகத்துடைய பிச்சையில என்னுடைய இறைநேசருடைய மஜ்லிஸ்ல வந்து உக்காந்துட்டு இல்லை, அதனால உன்னை நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொன்ன மாதிரியே சர்க்கார் நாயகம் பிச்சை போட்டாங்க. நண்பர்களே, அப்போ அந்த அளவிற்கு சர்க்கார் நாயகம் வந்து நம்மளை பொறுக்கி எடுத்துக்கிறாங்க. நமக்கு அது தகுதியே இல்லை. இந்த ஒரு நாளும் நசீப் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தா அது திரும்பி அந்த நாள் வருமா நண்பர்களே? வராது. கண்டிப்பாக என்ன ஆகாது, திரும்பி வர சான்ஸே கிடையாது. கியாமத் வரைக்கும் அந்த ஒரு நாள் போனது தானே. அப்போ சர்க்கார் நாயகம் இந்த மாதிரி கல்வி என்ன பண்ணாங்க, சாந்தப்படுத்துறாங்க. நண்பர்களே, அப்படி அந்த அளவிற்கு சர்க்காருடைய அந்த மஜ்லிஸ்ல நமக்கு முக்கியத்துவம், அதாவது நம்மளை கூட்டு வந்து சேர்த்தாங்களே, அதுக்கு அல்லாஹ்க்கு எவ்வளோ சுக்ர் செஞ்சாலும் ரப்பே அது தீரவே தீராது. கல்வில எஜமானே, எப்பப்பெல்லாம் சர்க்கார் வந்து நம்ம சர்க்காரோட தொடர்பு, அதாவது சர்க்காரை பார்த்துட்டு திரும்பி போகிறோமோ அப்போ சார்ஜ் ஏற்றுன மாதிரி இருக்கும் கல்வி. நிறைய தடவை என்ன பண்ணோம், நம்ம எல்லாருமே உணர்ந்துருப்போம். இப்போ அல்லாஹ் சர்க்கார் நாயகம் சொல்லி காமிப்பாங்க, இந்த மாதிரி யார் ஷேഖை வந்து பார்த்துட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுங்களா? அது புத்திலத் சய்யாத்திக்கும் ஹசனாத், அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நன்மைகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுத்து விடுவார் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. நண்பர்களே, அது சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. எப்படி அல்லாஹ் தஆலா பாவங்களை நன்மையாக மாற்றி தருவான்? நம்ம சர்க்காரை இதுக்கு முன்னாடி வந்து சந்தித்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு அதனுடைய பைசா அணைஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் நண்பர்களே, பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். அப்படியே என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய சிந்தனை குறைய ஆரம்பிக்கும். ஷேഖோட சுஹபத்து குறைய அல்லாஹ்வுடைய சிந்தனை என்ன ஆகும் நண்பர்களே, குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இப்போ ஒரு மாதம் சர்க்காரை பார்க்கல அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு மாதத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சாப்பிடும் போது அல்லாஹ் ஷுஹூது செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லாஹ் மறந்து சாப்பிட்டு இருக்கலாம், அல்லாஹ் மறந்து தூங்கி இருக்கலாம், அல்லாஹ் மறந்து நடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சர்க்காரோட கையை பிடிச்ச ஒன்று பார்த்தோமோ, அதுலேருந்து இதுவரைக்கும் அல்லாஹ் நம்ம என்னதெல்லாம் மறந்தோனோ அதுக்கெல்லாம் சேர்த்து சர்க்கார் என்ன பண்ணிட்டாங்க, ஷுஹூது செய்யக்கூடிய நசீபை கொடுத்துட்டாங்க. நண்பர்களே, அப்பொழுது எந்தெந்த காரியத்தை அல்லாஹ் மறந்து செஞ்சோமோ அந்த காரியத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி அல்லாஹோடு சேர்ந்து செஞ்ச மாதிரி அல்லாஹ் நன்மை எழுதிடுறாமா என்பதாக சர்க்கார் நீங்க சொல்லி காட்டுவாங்க. அந்த அளவிற்கு நண்பர்களே, ஷேഖோடைய மஜ்லிஸுடைய அந்த முக்கியத்துவம் இருக்கு. சர்க்கார் நீங்க சொல்லி காட்டுவாங்க, சர்க்காருடைய மஜ்லிஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்பி அங்கே போகும்போது பூமும் மகஃபிரன் லக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது நீங்கள் எழுந்து செல்லும் பொழுது நீங்கள் மன்னிப்பை பெற்றவர்களாக, பரிபூரணமாக மன்னிப்பை வாங்கியவர்களாக எழுந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாமான்னு சர்க்கார் நீங்க சொல்லி காட்டுவாங்க. நண்பர்களே, அப்போ சர்க்காருடைய மஜ்லிஸ்க்கு வந்துட்டோம். அப்போ அன்பர்களே, அதில் நமக்கு மகஃபிரத்தே கிடைச்சிருச்சு. சர்க்கார் எவ்வளோ பெரிய விஷயத்தை பிச்சை போட்டுருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது நம்ம சும்மா வார்த்தையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எவ்வளவு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா சும்மா இல்லாமல் என்னோட தேவையை அல்லாஹ் தவிர வேறு யாரும் பூர்த்தி செய்யலை என்கிற உணர்வோடு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு சர்க்கார் இங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க. நண்பர்களே,
நண்பர்களே, சர்க்கார் நீங்க சொல்லி காட்டுவாங்க, இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொன்னா அது அது அல்லாஹ்வுடைய ஒரு இஸ்மு, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அந்த பெயரை கேட்டு நம்ம ஒன்று அல்லாஹ்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ கேட்டுட்டோம் வச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதை மறுக்கிறதே கிடையாது. நிச்சயமா அல்லாஹ் தஆலா அதை கொடுத்துருவான் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. எத்தனையோ ஒவ்வொரு மகான்களும் இஸ்முல் ஆலம்ங்கிறது ஏதோ ஒரு வார்த்தை என்பதாக சொல்லி காட்டுறாங்க. யா ஹய்யு யா கய்யூம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு வார்த்தை சொல்றாங்க. முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதுமா சொல்லி காமிச்சாங்கன்னா, இஸ்முல் ஆலம் அப்படிங்கிறது அல் இஸ்முல் ஆலம் அன் தகூல அல்லாஹ் வலைஸ கல்பிக்க சிவா. அதாவது யார் என்னுடைய அவங்களுடைய கல்புல என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹை தவிர வேறு எதுவும் இல்லை, எந்த கைருல்லாவும் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாது என்ற உணர்வுல யார் அல்லாஹ்னு சொல்றாரோ அது அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை தான் இஸ்முல் ஆலம் என்பதாக முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிச்சாங்க. நண்பர்களே, இங்கே இந்த மஜ்லிஸ்க்கு வந்ததுல இருந்து எத்தனை தடவை நம்ம இல்லல்லாஹ் சொல்லியிருப்போம், எத்தனை தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியிருப்போம். எந்த உணர்வுல சர்க்கார் சொல்றாங்க, என்னுடைய கோடிக்கணக்கான தேவைகளையும் அல்லாஹை தவிர வேறு யாராலும் பூர்த்தி செய்யவே முடியாது என்ற உணர்வுல சர்க்கார் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம இல்லல்லாஹ் சொல்லும் போதும் அது இஸ்முல் ஆலம் ஆகுது. நண்பர்களே, அப்போ ஒவ்வொரு இல்லல்லாஹ் ஒவ்வொரு இஸ்முல் ஆலம், ஒவ்வொரு இல்லல்லாஹுக்குமே அல்லாஹு தஆலா பல பல பைசான்களை கொட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ அன்பர்களே, ஷேக நாயகத்துடைய மஜ்லிஸ்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியாம எத்தனை பலன்களை நம்ம என்ன பண்றோம், அடையிறோம் பார்த்தீங்களா. அப்போ சர்க்காருடைய அந்த மஜ்லிஸ்க்கு வந்ததே பெரிய பாக்கியம். சர்க்கார் சொல்லுவாங்க, ஷேகுடைய மஜ்லிஸ்க்கு இங்க ஒருத்தர் இபாதத் செய்யறாரு, முராக்கபா செய்யறாரு, முஷாஹதா செய்யறாரு, பல பல இபாதத்துக்கள் அப்படியே அவர் தன்னை நினைச்சுக்கிறாரு. அந்த அவருக்கெல்லாம் இந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா சொல்லல. சர்க்காருடைய மஜ்லிஸ்ல யார் உக்காந்துருக்காங்களோ சும்மா அந்த அங்க பேசக்கூடிய பயான்களை அவங்களுக்கு விளங்கல, அங்க எந்த இபாதத்தும் செய்யல, இன்னும் சொல்ல போனா சும்மா தூங்குறாங்க உக்காந்து, அவங்களுக்கும் இந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், கொடுத்துடுறான் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. நண்பர்களே, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம என்னதான் பாவியாக இருந்தாலும் சரிதான், நம்ம ஷேகோட கையை பிடிச்சிட்டோம், அந்த பரக்கத்துல அல்லாஹ் தஆலா நம்மள அவங்களோட சேர்த்து வச்சிருவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நண்பர்களே, நாம பாவியா இருக்கலாம், நாம துரு பிடிச்சவங்க, நாம பாவியா இருக்கலாம். ஆனா நம்ம யாருடைய கையை பிடிச்சிருக்கிறோமோ அவங்க பரிசுத்தமானவங்க. மிஸ்கின் எப்ப அல்லாஹ்ட துவா செஞ்சாலும் இப்படி துவா சேர்த்துக்கிறது. நண்பர்களே, யா அல்லாஹ், நான் துவா செய்யறேன், என்னுடைய துவாவை நீ கபூல் செய்யி அப்படின்னு என்னால உனக்கு உத்தரவு போட முடியாது. அது உன்னுடைய இஷ்டம். நீ கபூல் செய்யலாம், கபூல் செய்யாமலையும் இருக்கலாம். ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன், யா அல்லாஹ், நான் வேணா என்ன பாவியா இருக்கலாம், என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் பாவம் நிறைந்த வார்த்தைகளா இருக்கலாம். ஆனா என் ஷேக நாயகன் யாருடைய கையை பிடிச்சிருக்கிறோனோ, யாருடைய தொடர்பு எனக்கு இருக்குதோ அவங்க பரிசுத்த மகான், அவங்களுடைய வார்த்தை இருக்குல்ல, அது உஜூது கலந்து வர வார்த்தை. யா அல்லாஹ், அந்த வார்த்தை பரிசுத்தமானது, அவருடைய செயல்பாடுகள் பரிசுத்தமானது, அவருடைய கை பரிசுத்தமானது, அவங்க கையை பிடிச்சதுனால கேட்கிற ரப்பி அவருடைய துவாவை கபூல் செஞ்சுக்க என்பதாக அல்லாஹ் தஆலா சர்க்கார் துவா கேட்க வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா துவாவை கபூல் செய்வான். நண்பர்களே, இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் ஷேக நம்ம முன்னாடி வச்சு துவா செய்யறோமோ அப்ப அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூல் செய்யறோம். ஆனா இந்த லன்னி அபுதிபி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நண்பர்கள், என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறு நான் அவனுடன் இருப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்பர்களே, ஒரு தடவை ஒரு சின்ன ஒரு முராது சர்க்கார் நாயகம் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்படி துவா கேட்கும் போது மிஸ்கினுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. பள்ளிவாசலில் தான் உட்காந்துருக்காங்க, சர்க்கார் நாயகம் பயானில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த பள்ளிவாசலில் உட்காந்து துவா செய்கிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா, சரி துவா செய்கிறோம், அல்லாஹ்கிட்ட செய்கிறோம், எப்படி செய்யணும், எங்கே பார்த்து செய்யணும், காபத்துல்லா இருக்குது, சில பேர் காபத்துல்லா முன்னோக்கி செய்கிறாங்க, சில பேர் எந்த அல்லாஹ் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறாங்க, அல்லாஹை முன்னோக்குறாங்க. நாம் எப்படி அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறது, எப்படி அல்லாஹ் நம்ம கொடுப்பான் அப்படின்னு சிந்திக்கும் போது சர்க்கார் உட்காந்துருக்காங்க, சர்க்கார் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். அப்போ சர்க்காரை கல்வியில் போட்டாங்க, ஹக்குங்கிறது எல்லா இடத்துலையுமே வெளியாகிறது தான், எல்லா வஸ்துவிலையுமே அல்லாஹ் தஆலா வெளியாக இருக்கிறான். எந்த வஸ்துவத்தை அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது நண்பர்களே. ஆனால் தொழுகைன்னு எடுத்துக்கிட்டா நம்ம எதை முன்னோக்குறோம், காபத்துல்லாங்கிற அந்த கிபிலாவை என்ன பண்றோம் நண்பர்களே, நாம முன்னோக்கி நம்ம என்ன பண்றோம், தொழுகிறோம். ஏன் அல்லாஹ் தஆலா செவுத்தலையும் இருக்கிறானே, ஃபேன்லையும் இருக்கிறான்னு சொல்லி அந்த திசையை பார்த்து முன்னோக்க முடியுமா, இந்த வஸ்துவை பார்த்து தொழுக முடியுமா, தொழுக முடியாது. அதுக்கு அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா வெளியாகக்கூடிய அந்த ஸ்தலம் அந்த திசை நண்பர்களே. எனவே அதை நோக்கி என்ன பண்றோம், நம்ம தொழுகிறோம். அதே போன்று உனக்கு அல்லாஹ் தஆலா எந்த திசையில அல்லாஹ் வெளியாகிறான், உனக்கு எந்த வஸ்துவில் எந்த மஸஹர்ல வெளியாகிறான், உன்னுடைய ஷேഖல மட்டும்தான் வெளியாகிறான். உனக்கு யூசுஃபுக்கு அல்லாஹ் ஷுஹூதி ஷாஜமான்ட்ட தான் வெளியாகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சாங்க நண்பர்களே. ஏன்னா யூசுப் ஷுஹூதி தானே,
அதனால என்னது, நமக்கு நம்ம சர்க்கார்ல தான் அல்லாஹ் வெளியாகிறான். அப்போ உன்னுடைய ஷேகடா இல்லை, அந்த அல்லாஹ் பத்தி நீ துவா கேளு அப்படின்னு சொல்லி கல்வில மிஸ்கின் வந்துச்சு நண்பர்களே. அதே மாதிரி சர்க்காரை முன்ன வச்சு துவா செஞ்சேன், அந்த துவா உடனே கபூலானுச்சு. அந்த அந்த மஜ்லிஸை விட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அல்லாஹ் தால அந்த துவாவை கபூல் செஞ்சு கொடுத்த நண்பர்களே. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஷேக நாயகத்தை எந்த ஒரு முரீதுக்கு ஒரு சாவி, அவனுடைய வாழ்க்கையில போடப்படுறது எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி அப்படின்னு சொன்னா அது ஷேகநாயகம் மட்டும்தான் நண்பர்களே. அந்த சாவியை கொண்டு எந்த பூட்டை வேணாலும் திறந்துடலாம். ஷேகுங்கிற சாவியை கொண்டு அது துனியாவா இருக்கட்டும், ஆகிரத்தா இருக்கட்டும், தசவுஃபா இருக்கட்டும், ஜன்னத்தா இருக்கட்டும், அல்லாஹுவா இருக்கட்டும், ரசூலா இருக்கட்டும், எந்த பூட்டாக இருந்தாலும் சரியே ஷேகுங்கிற அந்த சாவியை கொண்டு திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சர்க்கார் விளங்க வச்சாங்க நண்பர்களே. அப்ப ஒவ்வொரு வஸ்துவிலையும் சர்க்கார் நாயகம் என்ன பண்றாங்க, ஷுஹூது செய்ய வைக்கிறாங்க. ஒவ்வொரு அணுவிலையும் சர்க்கார் நாயகம் என்ன பண்றாங்க, பார்க்க வைக்கிறாங்க. சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. பல தடவை மிஸ்கின் சிந்தனை வரும். நம்மளை ஒருத்தவங்க புகழணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நம்ம ஒரு அந்தஸ்து எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா. நம்மளை ஒரு திருடன் நம்மளை புகழ்ந்தானே ஒத்துக்க மாட்டோம். ஒரு விபச்சாரி போய் நம்மளை புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஒரு அயோக்கியன், ஒரு ஜெயிலில் கிடக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளை புகழ்றாரு அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டோம். அவரை நம்ம விரும்ப மாட்டோம். அவருடைய புகழ் வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். ஒருத்தர் போலீஸ் என்ன பண்றாரு, கைதி பண்ணி இழுத்துட்டு போறாங்க ஒரு கைதியை. அவர் போகும்போது ஹசன் பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஹசன் பாய் பத்தி புகழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம ஏத்துக்குவோமா, அதை நம்மளையும் சேர்த்து என்ன பண்ணிடுவோம், இழுத்துட்டு போயிடுவோம் இருக்கு ஜெயில என்பதாக நினைப்போம். அப்ப அன்பர்களே, நம்ம ஒருத்தர் நம்மளை புகழணும்னு சொன்னா நம்மளுடைய புத்தி எப்படி இருக்கு, புகழக்கூடிய அந்த நபருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கணும். துனியாவில் ஒரு கலெக்டர் நம்மளை புகழ்ந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், அது சந்தோஷமா ஏத்துக்கிறோம், பெருமைப்படுறோம். சிஎம் வராரு, பிரச்சாரத்தில் அப்படியே காரில் போயிட்டு இருக்கிறாரு, யூசுப் பாய் நல்லா இருக்கீங்களா, இசாக் பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா உடனே என்ன ஆகும், நமக்கு ஆனால் சிஎம் இத்தனை பேருக்கு மத்தியில் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை புகழ்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமையா இருக்கும். அந்த ஒரு வீடியோ மட்டும் வெளியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு கட்டு வெளியாயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கையிலே பிடிக்க முடியாது. உடனே என்ன ஆகும், எங்க மொத்தாலும் பரவும், அதை நினைச்சு ஒரு பெருமைப்படுவோம். அப்போ அன்பர்களே, நம்மளை ஒருத்தர் புகழணும் அப்படின்னு சொன்னாலும் அவர்கிட்ட ஒரு அந்தஸ்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அன்பர்களே, மட்டமான நபர்களுடைய புகழை நாம ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆனா மட்டத்திலும் மட்டமான நம்மளுடைய புகழை அல்லாஹும் ரசூலும் ஏத்துக்கிறாங்க, ஷேகநாயகம் ஏத்துக்கிறாங்க. நண்பர்களே, இங்க உட்காந்து எவ்வளவு பாட்டு பாடணும், பயான் எல்லாமே அவங்க புகழ்றது தானே. பைத்து படிக்கிறதும் ஷேக புகழ்றது தான், பயான் பேசுறதும் ஷேகநாயகத்தை புகழ்றது தான். அந்த புகழை நான் மட்டமானவனு தெரிஞ்சும் அந்த புகழை என்ன பண்றாங்க, சர்க்கார் நாயகம் ஏத்துக்கிறாங்க பாரு. அப்ப இதெல்லாம் சர்க்கார் நாயகம் பார்க்க வைக்கும் போது அப்ப நாம் மட்டத்திலும் மட்டமானவர்கள் தான். ஆனா ஷேகநாயகம் என்ன பண்ணிடுறாங்க, நம்முடைய நாம சொல்றத கேட்கிறாங்களே, ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெரிய சந்தோஷம் வருது. அன்பர்களே, எந்த வலியுல்லாவுடைய சியாரத்துக்கு போனோம்னு வச்சுக்க, தர்காவுடைய சியாரத்துக்கு போனா வெக்கமா இருக்கும். இந்த வலியுல்லா ஒருவேளை நம்ம உள்ள வரும்போது, ஏன்னா நீ கல்வில இவ்வளோ அயோக்கியத்தனத்தை வச்சுட்டு உள்ள வரியா, வெளியே போ அப்படின்னு சொல்லி இந்த வலியுல்லா சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. எந்த அல்லது ஒரு பெரியவங்க வந்தா கூட அவங்கள போய் பார்க்கறதுக்கு நமக்கு பயமா இருக்கும், நம்ம கல்வை பார்த்து நம்ம துரத்தி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா ஷேகநாயகத்தை பார்க்க வரும்போது அந்த பயம் சுத்தமா இல்லை நண்பர்களே. நம்ம கல்வில கசடுகள் இருக்குதான், நம்ம கல்வில அதே அயோக்கியத்தனம் தான் இருக்கு. ஆனா யார் வேணாலும் என்னை வெளியே துரத்தலாம், ஆனா என்னுடைய ஷேகனை வெளியே துரத்த மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால நம்ம உள்ள வரும்போது தைரியமா என்ன பண்றோம், சர்க்கார் மட்டும் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் உட்காந்துடுறோம். ஏன் நம்மளை அரவணைக்கிறவங்க அவங்க மட்டும் தானே நண்பர்களே, அவங்கள விட்டா அவர் யார் நம்மளை அரவணைப்பா. சர்க்கார் நாயகம் ஒரு பீர்வாய் சர்க்கார் நாயகத்திட்ட ரொம்ப நாள் தொடர்புல இல்லாம இருந்தாங்கன்னா, அப்ப மிஸ்கின்ட்ட சொல்லி காமிச்சாங்க, இப்போ நான் ரொம்ப நாள் தொடர்புல இல்லாம இருந்தேன் ஜமானே. ஏன்னு கேட்கும்போது, நிறைய பாவம் செஞ்சுட்டேன், பாவத்துடைய அந்த எண்ணத்தோடு சர்க்காரை போய் பார்க்கறது எனக்கு மனசு வரல என்பதாக அவர் சொல்லிட்டு இருந்தாங்களாம். சர்க்காரே ஏன்னா ரொம்ப நாள் இவரை காணுமே அப்படின்னு சொல்லி அந்த பீர்பாயை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன் சர்க்கார், உங்களை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல, அந்த பாவம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது என்பதாக சொல்லி காமிச்சாங்களாம். இப்போ சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்களாம், உங்களுக்கு பாவம் செய்யணும்னு தோணுச்சுன்னா என் கண்ணு முன்னாடி செய்யுங்கம்மா, எனக்கு முன்னாடி செய்யுங்க என்பதை சொல்லி காமிச்சாங்களாம். அதாவது நீங்க பாவம் செஞ்சிட்டோமேங்கிற அந்த எண்ணத்துல என்னை விட்டு நீங்க தூரம் ஆகிடாதீங்க. என்னதான் பாவம் செஞ்சாலும் சரிதான், என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருங்க. நீங்க உட்காந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க பாவமும் மன்னிக்கப்பட்டுரும், இனி பாவம் செய்யாத நிலையை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவா என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. அப்ப நண்பர்களே, பாவம் செய்யாத நிலை ஒண்ணு, செஞ்ச பாவத்தையும் நன்மையாக மாத்தி கொடுத்துருவான். அது புத்தில சையாத்திக்கும் ஹசனாத். அந்த அவுலியாக்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க எவ்வளவு பாவம் செஞ்சாங்களோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்க நண்பர்களே, கொடுத்துட்றான். இது அஹ்லே லா இலாஹா இல்லல்லாஹ் அவங்களுக்கு மட்டுமே உருத்தான ஒரு கூலி நண்பர்களே. இப்ப நான் 100 பாவம் செஞ்சுட்டு வந்தா எனக்கு 100 நன்மை, 1000 பாவம் செஞ்சவங்களுக்கு 1000 நன்மை, 1,00,000 பாவம் செஞ்சவங்களுக்கு
1,00,000 நன்மை. அதனால அன்பர்களே பாவம் செஞ்சுட்டு எவ்வளோ அதிகமாக பாவம் செஞ்சுட்டு வந்தால் ஷேகோட நன்மையாக மாறுதுன்னு சொல்லி அந்த மாதிரி அது சர்டிஃபிகேட் கிடையாது. சர்க்கார் எனக்கு சொல்லி காட்டுவாங்க, இந்த சர்டிஃபிகேட் தரலாமா நம்மளுடைய அல்லாஹ்வுல எந்த அளவிற்கு நமக்கு இறங்கி வரான். தரியகத்தை புலங்குறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த தாலிமை புலங்குவதற்கு அல்லாஹ்வுல கொடுக்கக்கூடிய கூலியை சொல்கிறோமா? அப்போ பாவத்தையே அல்லாஹ்வுல கன்வெர்ட் பண்ணி தரான் அப்படின்னு சொல்லும் போது பாவம் செய்யாமல் ஷேகோடைய தாலிமாத்துக்களை புலங்குனா அதுக்கு கணக்கே இல்லை அன்பர்களே. அந்த அளவிற்கு உள்ள விஷயங்களை சர்க்கார் நமக்கு பிச்சை போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அன்பர்களே அந்த விஷயங்களை விளங்கி ஷேகநாயகத்துடைய முழுமையான ஃபைசானை இந்த மஜ்லிஸில் அடைந்து கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீ காலை எந்திரிக்கிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் சரி, உன் கூட யாரு இருக்கா? அல்லாஹ் இருக்கான்னு அந்த இத்ராக்கு கொடுத்த நம்ம ஷேக அல்லாஹ் கொடுத்தா காமனான ஷேக, அது ஆக நியாமத்து, பெரிய நியாமத்து. நம்ம அந்த நியாமத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா, நம்ம அந்த நியாமத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த ஷேகுடைய உள்ளத்தில் நம்ம ஒரு அங்கமா ஆயிடணும். நம்ம பார்க்கணும், நம்ம அந்த நியாமத்தை ஷேகுடைய உள்ளத்துல ஒரு அங்கமா நம்ம ஆயிடணும். அதுக்கான முயற்சி நம்ம வாழ்நாள் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கான முயற்சியோட நம்ம வாழ்நாள் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஆமீன் நாயை நூறு நாயை வீட்டை சுத்தி வந்தாங்கல்ல, சுத்தி வந்தாங்க. அப்போ நூறு நாயை பார்த்தாங்க, என்னப்பா என் வீட்டை சுத்தி வந்துட்டு இருக்க அடுங்க. நூறு நாய்கிட்ட ஆமீன் நாயை பார்த்து கேட்கும்போது சொன்னாங்க, எஜமானே உங்க உள்ளத்துல நான் ஒரு வீடு கட்டணும், எஜமானே உங்க உள்ளத்துல நான் புகுந்தேன் எஜமானே சொன்னாங்க. அப்போ நம்ம இருக்கோம், நம்ம ஷேக நம்மளை வளர்த்த கொடுத்துருக்கான். ஆமீன் நாயும் சுத்தி வந்தாங்க. அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷேக நாயை நம்ம எப்படி சுத்தி வரணும்? 3 நாள் மஜ்லிஸுக்கு போறாங்க, சாப்பாடு தராங்க, அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுங்கம்மா, இது அல்லாஹ் பத்தி நீங்க புகழ்ந்துட்டே இருங்கம்மா, இல்ல திக்ரு செய்யுமா, ஃபிக்ர் செய்யுமா, எல்லா விதம் நமக்கு சொல்லித்தராங்க. எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாம சொல்லித்தராங்க. மற்ற கல்வியெல்லாம் கத்துக்கினா பாருங்களேன், சில விஷயங்களை குருநாதர் மறைச்சு வச்சுப்பாங்க. சொல்லிட்டு சொன்னா அவன் நம்மளை மிஞ்சி போயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஷேகநாயகம் நம்ம அப்படி மறைச்சு வைக்கிறாங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்ல மறைச்சு வைக்கிறது. அதுதான் ஸல்லல்லாஹு நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக். நம்ம எல்லாம் முஃமினாகவும் முஸ்லிமாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஒருவராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு இடத்திலே நம்மை அமர வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் நாயகம் ஒரு மஜ்லிஸிலே சொல்லி காமித்தார்கள், நாம் இப்பொழுது ஒரு இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸை பற்றி சர்க்கார் நாயகம் ஒரு மஜ்லிஸில் சொல்லி காமிச்சாங்க. இந்த மஜ்லிஸ் எப்படிப்பட்ட மஜ்லிஸாக இருக்குன்னு பார்த்தா, துன்யாவுடைய ஹைரையும் சரி ஆகிரத்துடைய ஹைரையும் சரி எதை கொண்டு அடைய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பி முஜாலசத்தில் அஹ்ல திக்ர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அஹ்ல திக்ர்களுடன் நாம் சேர்ந்திருப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் அஹ்ல திக்ர் என்பது என்றால் யார் என்று பார்த்தால், அல்லாஹ்வை ஒவ்வொரு வினாடியும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக்மார்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர் செல்வர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடன் நாம் அமர்ந்திருந்தோம் என்றார், அவர்களுடைய பார்வைக்கு முன்னால் நாம் அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால் துன்யாவுடைய ஆகிரத்தையும் நாம் அடைந்து கொள்கிறோம், ஆகிரத்துடைய ஹைரையும் நாம் அடைந்து கொள்கிறோம். என்று பார்த்தால் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் எந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால், அல்லாஹுதான் உன்னுடைய இலாகுவாக இருக்கிறான், அல்லாஹுதான் உன்னுடைய இலாகுவாக இருக்கிறான், அல்லாஹ்வை தவிர உனக்கு வேறு யாரும் இலாஹ் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்பவனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு நபா வந்தாலும் சரி, எந்த ஒரு தீங்கு வந்தாலும் சரி, அது அல்லாஹ் புறத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, எனக்கு வயிற்று வலியா இருந்துச்சுமா, அதனால நான் ஒரு மாத்திரை போட்டிருந்தேன். அந்த மாத்திரையை போட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாத்திரையை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், அந்த மாத்திரையை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்னு சில பேர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வசுவாசம் வந்துகிட்டே இருந்துச்சுமா. அப்ப திடீர்னு அந்த வசுவாசம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது சரி ஃபைஸ் நாயகம் எனக்கு ஒரு கல்பில போட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. நஃபா அறர் கொடுக்கறது அல்லாஹ் மட்டும்தான்,
அந்த மாத்திரை சுயமா உனக்கு நஃபாவும் கொடுக்காது, லரரும் அந்த மாத்திரை கொடுக்காது. ஃபைசினாயன் சொல்லுவாங்க, ஒரு சர்க்கார் காலையில் கூட சொல்லி காமிச்சாங்க, இந்த மாத்திரையை பார்த்து ஃபைசினாயன் சொல்லுவாங்கன்னா, மாத்திரை நீ ஏன் மாத்திரை, நீ உன் சுயமா உன்னால என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. இந்த காய்ச்சையை நீ என்னால் சுயமா சரி செய்ய முடியாது. இந்த வயிற்று வலியை நீ சரி செய்ய முடியாது. அல்லாஹ் தான் இந்த வயிற்று வலியை சரியாக்கணும் என்று அதுக்கப்புறம் சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப சர்க்கார் நாயகம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாத்திரையின் காரணத்தினால் உடனே இந்த மாத்திரை உள்ள போனதுக்கு உடனே என்ன கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கிருமா? பார்த்தா கிடையாது. இந்த மாத்திரை சுயமா கிட்னியை ஃபெயிலியர் ஆக்காது. அல்லாஹ் நாடினால் அந்த மாத்திரை கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கும். அப்ப அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை மட்டும்தான் அல்லாஹ்தால நடத்தாட்டி குழப்பான். அல்லாஹ்தால ஃபஆலுல் லிமா யுரீத், தன் நாடியவைகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். தன் நாடினால் ஒரு விஷயத்தை கொண்டு தன் நாடினால் அல்லாஹ்தால நஃபையும் கொடுப்பான், தரரையும் கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை தாண்டி போனாங்க. அந்த கடலையை வைத்து கடலை பிளந்து அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். அதே கடலை கொண்டு அல்லாஹ் தாலா ஃபிரௌனை அழிச்சான். அப்போ ஒரே கடல் தான். அந்த கடலை கொண்டு ஃபிரௌனுக்கு அது லரரா இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நஃபா இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் தாலா எதை வைத்து வேண்டுமானாலும் அல்லாஹ் தாலா நஃபாவும் கொடுப்பான், லரரும் கொடுப்பான் என்று சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு செய்தியில படிச்சேமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு 8 வயசு குழந்தைய ஒரு 4-5 பேர் சேர்ந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போய் அடர்ந்த காடு, அந்த காட்டுல போய் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த காட்டுல சிங்கம் புலி எல்லாம் இருக்கக்கூடிய காடு அந்த காடு. அப்போ அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கு. அந்த கடத்திக்கிட்டு போனாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க அம்மா தட்ட போன் அடிச்சு எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க, இவ்வளவு பணம் கொடுங்க, அப்பதான் அவங்களுடைய பிள்ளையை நாங்கள் விடுவோம் என்று அந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா அழுகுது, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு சிங்கங்கள்லாம் வந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு சிங்கங்கள்லாம் அந்த குழந்தைய சுத்தி நின்றுகிட்டு இருக்கு. அவங்க தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இருக்காங்க, என்னடா சிங்கம் நிக்குது, குழந்தை பக்கத்துல நிக்குது, என்ன வந்தா சாப்பிடாம அப்படியே நிக்குது, இதை பாருங்க, அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்கு நம்மளும் போனோம்னா நம்மளே பிடிச்சி சாப்பிட்டுரும், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டாங்க. ஓடினதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் வர்றாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிங்கங்கள்லாம் அமைதியா போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா தட்டை விட்டுட்டாங்க. அதுக்கு இதை சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, எத்தனையோ நபர்களை அந்த சிங்கம் சாப்பிட்டு இருக்கு, எத்தனையோ நபர்களை அந்த சிங்கம் வேட்டையாடி இருக்குது. அப்படி வேட்டையாடி இருக்க அந்த குழந்தையை மட்டும் அல்லாஹ் தாலா அந்த சிங்கத்தை வைத்து அல்லாஹ் தாலா காப்பாத்தினான். அல்லாஹ் தாலா தன்னுடைய சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, தன்னுடைய தாயை காப்பாற்ற முடியல, தன்னுடைய தந்தை காப்பாற்ற முடியல, தன் தாய் தந்தை காப்பாற்ற முடியலன்னா பரவாயில்ல, அல்லாஹ் தாலா காப்பாத்துவான் என்று சர்க்கார் சொல்லுவாங்க. எந்த சூரத்துல வேணாலும் அல்லாஹ் தாலா காப்பாத்துவான். சிங்க சூரத்துல அல்லாஹ் தாலா காப்பாத்துனா. அப்ப அல்லாஹ் தாலா நம்ம எதை லராறு நினைக்கிறோமோ அதை வச்சு அல்லாஹ் தாலா நமக்கு பிரயோஜனத்தை கொடுப்பான். எதை நம்ம லராறு நினைக்கிறோமோ அதை வச்சு அல்லாஹ் தாலா நஃபா கொடுப்பான். அப்ப அல்லாஹ் இதை சொல்லிட்டு அல்லாஹ் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹ் தாலா உங்களுக்கு எப்பவுமே கயிறை மட்டும்தான் நாடுவான், உங்களுக்கு எதையும் ஷர்ரை நாடவே மாட்டான் என்று சர்க்கார் நாயகம் சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை கருணை நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஹ்மினாக படைத்து அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாய் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகுந்த உம்மத்திலே படைக்க செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேஹ்மார்களுடைய இந்த புனிதமான தொடர்பை நமக்கு பிச்சையாக கொடுத்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதாவுடன் இருந்து பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. இந்த ஊமையிலிருந்து தன்னுடைய கலாமை பிச்சையாக கொடுப்பவன் யாரும் இல்லை. இதுவரைக்கும் கொடுத்தவனும் அல்லாதான், இப்ப கொடுத்து கொண்டு இருக்கிறவனும் அல்லாதான், இனிமேல் கொடுப்பவனும் அல்லாதான். அன்பர்களே,
ஒரு காலம் இருந்தது அல்லாவை சில நிமிடங்களுக்கு ஒருக்கா ஞாபகம் செஞ்சோம், சில நாட்களுக்கு ஒருக்கா ஞாபகம் செஞ்சோம். என்ன காரணம்? ஏன்னா நம்மளுடைய தேவைகள் எவ்வளோ நேரம் நம்ம ஞாபகம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகளையும் அப்படி வழங்கி வச்சிருக்கோம். சில நாட்களுக்கு ஒருக்கா நமக்கு ஒரு தேவை ஏற்படும், அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் ஞாபகம் செய்யலாம். ஷேக் நாயகம் காட்டி கொடுத்தாங்க, ஒரு நாட்களுக்கும் நிமிடங்களுக்கும் இல்லப்பா, ஒவ்வொரு அருகான் உன் தேவையை அல்லாஹ் கூட இருந்து பூர்த்தி செய்யறான். அவன் ஐனா இருக்கிறான், உன் கண்ணுல அவன் ஐனா இருந்து பார்க்க வைக்கிறான், உன் கையில அவன் ஐனா இருந்து உன் கையை செயல்பட வைக்கிறான். மனிதனே, நீ ஒரு சதை கட்டி நீ விளங்கிறாத, நீ வெறும் சக்கலை சூரத், அணுக்களால் சூழப்பட்டவன். ஒவ்வொரு அணுல அவன் முத்தஜல்லியா இருக்கான். ஒரு அணு எஜமா சொல்லி காட்டுவாங்க, ஒவ்வொரு வஸ்துவும் இருக்கேம்மா, இது அறிவியல் படி சொல்லி காட்டுறான் நம்ம விளங்குவதற்காக வேண்டி. மனிதனா இருக்கட்டும், எந்த வஸ்துக்களா இருக்கட்டும், அணுக்களால் சூழப்பட்டவர். பல கோடி அணுக்கள் சேர்ந்ததுதான் ஒரு வஸ்து, விளைஞ்சுங்களா? அப்ப பல கோடி அணுல ஒரே ஒரு அணு எடுத்து, இந்த ஒரு அணு அதுல எப்படி ஆற்றல் உண்டாகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த அணு பயணிக்குது, யாருனாலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு அணு இன்னொரு அணுவை இன்னொரு இடத்துக்கு பயணிக்குதுல, இதுக்கு பேர் தான் செயல்னு சொல்றாங்க, விளைஞ்சுங்களா? ஹரக்கத். அப்ப மனுஷன் பல கோடி அணுக்களால் சூழப்பட்டவன் மனிதன், விளைஞ்சுங்களா? சிந்திச்சு பார், இந்த ஒவ்வொரு அணுவிலையும் யார் உனக்கு ஆற்றலை வெளியாக்குது? உன் கையை நீயா தூக்குற நினைச்சுக்கிட்ட, நீ தூக்கல, உன அல்லாஹ் தூக்க வைக்கிறான். உன் வாய் சுயமா அசையுது நீ நினைச்சுக்கிட்ட, அல்லாஹ் அசைய வைக்கிறான். உன் தலை நீ திரும்புன்னு நினைச்சுக்கிட்ட, அல்லாஹ் திரும்ப வைக்கிறான். நினைச்சுங்களா? இந்த உண்மையை நமக்கு காட்டி கொடுத்தவங்க ஷேக் நாயகம். இப்ப அருகான் நமக்கு அல்லாஹ்விட்ட இருந்து உன்ட்ட ஏசான்னு வருதுன்னு விளக்கி கொடுத்துட்டாங்க. மிஸ்கின் அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு வந்துட்டு இருந்தேன், வீட்டுல இருந்து கடைக்கு வண்டியில வந்துட்டு இருந்தேன். ஒரு நபர் வந்து லிஃப்ட் கேட்டாங்க. பாய் அங்கே நான் விட்டுருங்க பாய். மிஸ்கின் பெரும்பாலும் அது ஒரு வேலையாவே ஆக்கிட்டாங்க சர்க்கார். யாராவது கொஞ்சம் நம்மகிட்ட கேட்ட மாட்டாங்களா? அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ பார்த்துக்கிட்டே போறது, யாராவது கேட்பாங்களா? அல்லாஹ் தாலா இதை கொண்டு நம்மளை புரிஞ்சிக்க மாட்டானா? அப்போ ஒரு நான் முஸ்லீம் தான் ஒரு முறை கேட்டாங்க, அவங்க விட்டுருங்க பாய், கொண்டு போய் விட்டுறது. அப்போ விட்டோன்னே இறங்கி கையை எடுத்து கும்பிடுறாரு இப்படி. பாய் ரொம்ப அவருக்கு என்ன அவசரம் என்னன்னு தெரில, ரொம்ப சந்தோஷம் பாய், அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. சொல்லிட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்து, பாய் ரொம்ப சந்தோஷம், இப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. அப்ப சர்க்கார் கல்வில போட்டாங்க, பாத்தியாப்பா, இங்க இருந்து அங்க கொஞ்சம் தூரம் உனக்கு ஒரு இசான் அவருக்கு செஞ்சோன்னே அவரால் மறக்க முடியல உங்களுக்கு, இல்லைங்களா? அவ்வளோ இத்தனை தடவை நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு. அல்லாஹ் அக்பர். நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் அல்லாவோட ஏசான பிச்சையா வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி நீ அந்த அல்லாஹ் மறக்கிற? அதை காட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வினாடியும் அருகான அல்லாட்ட நீ வாங்கி சாப்பிட்ற, அல்லாவுடைய மில்க நீ உபயோகிக்கிற, அல்லாஹ் கொண்டு நீ அசைகிற, அல்லாஹ் கொண்டு நேசிக்கிற. உன் மனைவி உன்னை சுயமா நேசிக்கல, அல்லாஹ் தான் நேசிக்க வைக்கிறான். நேற்று சொன்னாங்க சர்க்கார் மஜ்லிஸ்ல சொல்லி காட்டினாங்க, அல்லாவுடைய 100 ரஹமத்துல ஒரே ஒரு ரஹமத்துப்பா இது, இந்த ஒரு ரஹமத்துக்கே நம்மளால தாங்க முடியல. அல்லாஹ் அக்பர். அப்ப பார்க்க வைப்பாங்க மனைவிய பிள்ளைய, யாருடைய திறமை? அல்லாஹ் அக்பர். இல்ல அப்ப நமக்கு சர்க்கார் நாயகத்துடைய தொடர்பு இருக்கே, இது எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொடுத்துச்சு. அந்த காபத்துல்லா எஜமா சொல்லி காட்டுவாங்க. அதாவதுமா சிலரோ நினைச்சுக்கிறாங்க, சிலர் விளங்கி கொள்கிறார்கள் எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அதுதான் உயர்ந்த அந்தஸ்து, அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைச்சிங்களா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அல்லாஹ்வை விட்டுட்டு எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, அல்லாஹ் விட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் நமக்கு எஜமானுடைய கால் அடி இருக்கே, இது அதோட பெருசு. இது எப்படி தெரியுங்களா? சர்க்கார் விளக்கம் சொல்லுவாங்க. அது எப்படி நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது. அது என்னமா? காபத்துல்லா என்னது? பைத்துல்லா, அல்லாவுடைய வீடு. அல்லாவுடைய வீடு இருக்கிற இடத்துக்கு அதை முன்னோக்கி அல்லாஹ் தொழுகவே சொல்லிட்டான். உன்னுடைய உடலை அதை முன்னோக்கி நீங்க தொழுகுங்க. அதனுடைய காபத்துல்லா இருக்கிற திசையை நோக்கி நீங்க நஜீஸான விஷயங்கள் செய்யாதீங்க, சிறுநீர் கழிக்காதீங்க, எச்சி துப்பாதீங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கிறோம். பைத்துல்லா அல்லாவுடைய வீடுன்னு சொல்றதே இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்குற அல்லாஹ் தாலா. நபியை பார்த்து, நபியே இது உங்க கையில ஏன் கையுங்கிற அல்லாஹ் தாலா. அப்ப நபியில ஐனா இருக்கிறாங்க, ஷேக் தாத்துல்லா சுமக்குறாங்க, அல்லாஹ் ரசூலை சுமக்கூடிய தாத்தா இருக்குது, ஷேகுடைய தாத். அப்ப அது பெருசா இது பெருசா?
ஜாத்துல்லா தான் பெருசு. அல்லாஹ் பைத்துல்லாவோட ஜாத்துல்லாக்கு நெருக்கம் அதிகம். அப்ப அந்த ஜாத்துல்லாவை நாயிபே ரசூலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜுஸுவாக ஷேக உட்கார்ந்துருக்காங்க. அங்க போய் நீ அல்லாஹ் மறந்து தொடர்றதை விட அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்தோட ஷேகுடைய காலடியில் உட்காரு, அதான் பெருசுட்டாங்க. நம்ம நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சில சகாபாக்கள் என்ன அப்படின்னு சில சகாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்தி இருந்துச்சு. பெருமாள் சொன்னாங்க, மானை மானாஜைதுஹு வலாக்கின் அல்லாஹ் யுனாஜி. அலிங்க நான் பேசுறேன், அல்லாஹ் தான் பேசுறான்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஷேகுடைய தொடர்பு சாதாரண தொடர்பு, நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டான்? நமக்கு அல்லாஹ் தன்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். நினைச்சிங்களா? அப்ப அவர்களை நம்ம எப்படி பார்க்கணும்? ரசூலுடைய ஸ்தானத்துல தான் பார்க்கணும். நினைச்சிங்களா? அதான் பாட்டு படிச்சாங்கல்ல, நூரி பியாமே ஆயின மேஹே, ஃபைஜி பியாமே ஆயின மேஹே, ஷுஹூதி பியாமே ஆயின மேஹே, சூரத்தோ சீரத் துமாரி மே வாரி தும் பர் ஜாओ நபி ஜி. நூரி என்ற கண்ணாடியில யார் ரசூலுல்லாஹ் நீங்க தான் இருக்கீங்க. அவங்க ஒரு கண்ணாடி. நினைச்சிங்களா? அப்ப 5G என்ற கண்ணாடியில ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க ஒரு கண்ணாடி தான், ரசூலுல்லாஹ் தான் தெரியுறாங்க. ஷுஹூதி என்ற கண்ணாடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய பார்வை அதை விளங்கல. ஷேக் நான் காட்டி கொடுக்குறாங்க, நல்லா பாரு அவர்களை, நல்லா பாருப்பா. உன்னுடைய நசர்ல கொஞ்சம் மாற்றம் செய். நினைச்சீங்க சர்க்கார் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கலிமா ஒன்றுக்கு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது உலூஹியத், முஹம்மது ரசூலுல்லாஹ் ரிசாலத்னு சொல்லுவாங்க. நினைச்சிங்களா? அப்ப இந்த உலூஹியத்தை மக்களுக்கு எடுத்து கொண்டு வந்து சேத்திர பண்ணி ரிசாலத்துடைய பண்ணியது. நினைச்சிங்களா? விலாயத்திற்கு அது ரில்லே ரில்லே ரிசாலத், லில்லே நுபுவத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நுபுவத்துடைய நிழல். ரிசாலத் என்ன பணியை செய்யுமோ அதே பணியை விலாயத் செய்யும் ஷேக் நாய் சொல்லுவாங்க. நினைச்சிங்களா? அதுதான் நம்ம நாயிபே ரசூல்னு சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியில இருந்து அவர்கள் செய்யும் அதே வேலையை நமக்கு ஷேக் நாய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம விலங்கல, நம்ம ஏதோ எல்லாம் சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல. அல்லாஹ் அந்த பார்வையில நீங்க பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைசான் வரும். அவர்களுடைய நசரை நீ அந்த நசர்ல பாரு. யாருடைய பார்வை ஜிஸ்கு ஜெய்சி தீது வைசா அவுசலா அபுசார், யாருடைய பார்வை எப்படி இருக்கோ அவருடைய விளைவுகளும் அப்படிதானப்பா இருக்கும். நினைச்சிங்களா? எதுமா சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சாதாரண ஒரு இதை கொடுக்கல, அல்லாஹ் இலாங்கிற வாழ்க்கையை கொடுத்தாங்க. அல்லாஹ்வை இலாவாக்கி வாழ். இந்த சிருஷ்டிகள் ஆனாலும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யவே செய்யாது. நினைச்சிங்களா? அதாவது நம்ம வாழ்க்கையில டெய்லி வாழ்க்கையில பார்க்க வைக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா யாரை அதிகமா நேசிக்கிறானோ அவர்களுக்கு சபபுகளை அல்லாஹ் குறைச்சிக்கிட்டே போறோம். நினைச்சிங்களா? அல்லாஹ் தஆலா சபபுகளை காரண காரியங்களை குறைச்சி அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்யறான். சில நேரங்கள் ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம், இப்படி போனாதான் இந்த கடையில போய் வியாபாரம் செஞ்சாதான் இது வாங்க முடியும். கடைசிங்க அல்லாஹ் இந்த மாதிரி ஆக்கிடுவான். அஸ்பாபுகளே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெறுப்பாக்கிடுவான். சபபுகள் என்னமோ குறைச்சிட்டே வருவாங்க. சபகம் என்ன மஹ்லூகாத்துக்கு நேரடியாக எல்லாம் வந்து வியாதியான அல்லாட்டே சிவா வாங்கிக்குவோம், எஜமான்டே வாங்கிக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ மயக்கம் ஆயிட்டாங்க. சஹாபாக்கள் சில பேர் சேர்ந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது வைத்தியர் கூப்பிட்டு மருத்துவம் செய்யலாம் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு யாராவது வைத்தியர் கூப்பிட்டு மருத்துவம் செய்யலாம் அப்படின்னா, இப்போ
மருந்துலாம் வாங்கிட்டு வந்து கஷாயம் மாதிரி காய்ச்சிட்டாங்க ரசூல்லா கொடுக்குறதுக்காக. பெருமான் கண் விழிச்சாங்க சொல்றாங்க, யாரும் சொல்ல மருந்து குடிச்சு இந்த மருந்து எனக்கு வேணாமா அப்படின்ட்டாங்க. பல விஷயங்களுக்கு மருந்து அவங்களுக்கு மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்றாங்க மருந்து வேணான்ட்டாங்க. திரும்ப பேஹோஷ் இப்போ சஹாபாக்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. சில பேர் வியாதிஸ்தர்கள் பொதுவாக எனக்கு மருந்து வேணாம் கசப்பு இதை சொல்கிறது பழக்கம் தானே, நாம் அதுக்குன்ற சொல்ல கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இருக்க முடியுமா, ஊற்றி விட்டுறலான்ட்டா. சில பேர் ஊற்றி விடலாங்கிறாங்க. சில பேர் அப்பாஸ் இல்லாமல் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அப்பாஸ் இல்லாமல் மட்டும் ஊற்ற வேணாம், பெருமானாரே வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ நாம் எப்படி ஊற்றுறது அப்படின்னு அப்பாஸ் இல்லை வேணான்னு சொன்னாங்க. மற்ற சொந்தக்காரெல்லாம் ஊற்றுறது தான் நல்லது. வேறு சொன்னாங்க க்யூர் ஆகணும், நல்லா பண்ணணும், தானே பண்ணுவோம் எல்லாம் மஷூரா பண்ணி சங்கில் வச்சு ஊற்றி விட்டான். மயக்கமாக இருக்கும்போது ஊற்றி விட்டான். பெருமான் மறுபடியும் கண்ணு வச்சாங்க, என்ன செஞ்சீங்க, மருந்து ஊற்றிட்டோம், யாரை சொல்லலாம், யாரெல்லாம் ஊற்றுறீங்க. அப்பாஸ் நாயகம் மட்டும்தான் வேணான்றாங்க, மற்றவங்களாம் ஊற்ற சொன்னாங்க, ஊற்றிட்டோம், யாரை சொல்லலாம். மறுபடியும் அதே மருந்து கரிசி எல்லாத்தையும் ஊற்றி வந்தேன். அப்பாஸுக்கு மட்டும் ஊற்ற வேண்டாம், மற்ற எல்லாருக்கும் ஊற்றி கரிச்சு எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டாச்சு. கருணை நிதி செல்லாடி சொல்லுவாங்க. அப்பவும் ஒரு கருணை பாருங்க. அதாவது பெருமானுடைய உத்தரவை மீறிய நிலையில் அவர்கள் பெருமாள்கிட்ட போயிட்டாங்கன்னா வாங்கினாலாம் வருத்தப்படுவாங்கல்ல, சொல்ல உத்தரவு மீறிட்டாங்க. அந்த வருத்தம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிய அவங்களுக்கு சொல்லாவே சொன்னா என்ன செஞ்சாங்க, திரும்ப ஊற்றிட்டா அதுக்கு பதில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. மனசு நிம்மதியாக போயிருக்கு. இன்னொன்று அஸ்பாபுகள் பக்கம் எனக்கு தவஜு இல்லை, தவஜு போயிடுச்சு. இப்போ திரும்ப அஸ்பாபுகள் பக்கம் நினைவுறுத்துறீங்கன்னு அர்த்தம். அவங்க மட்டும் வேணான்ட்டாங்க சொல்லலாம். ஒரு காலம் வரும், அபூபக்கர் நாயகம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. எல்லாரும் போய் கேட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அவங்களுக்கு, மருத்துவம் சரியில்லாமல் சரிங்களா. பையமா சொன்னாங்க, நீங்கள் எந்த மருத்துவம் சொல்லி மருந்தை உண்டாக்குறான்னு வியாதியே கொடுத்தாங்க. நான் அவன் பக்கம் தான் ஆசையாக இருக்கிறேன், என் மருந்து தேவையில்லைன்ட்டா. ஒரு காலகட்டத்தில் அப்படி ஏலான்றாங்க, मुझे जिसने दर्द अता किया वही चारगर की तलाश है. இந்த தர்து இவன் கொடுத்தான்னு அவனை தான் தெரிஞ்சுக்கிறேன், தேவையில்லைட்டான். அஸ்பாபுகள் போக போக எஜமா சொன்ன மாதிரி எல்லாத்துல அஸ்பாபுகளை குறிச்சு அஸ்பாபுகளை ரொம்ப கம்மியாகவும் ஆக்கிறான். அவன் சிந்தனைகள் தன் பக்கமே ஃபராக ஆக்கிறான், தன் பக்கமே முழுசா சிந்தனை கொண்டு தரான். சர்க்கார் நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்லால சாமான் வாங்கிட்டு வர லிஸ்ட்டு தயார் பண்ணதுலேருந்து ஜி பச்சை மிளகா கத்திரிக்காய் வாங்குறது எஜமானே, காய்கறி கடைக்கும் போவாங்க, சில நேரங்களில் வடை வாங்க கடைக்கு போவாங்க. எல்லாம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க, பிரித்து விட்டாங்க. கடைசி நேரத்தில் எத்தனை பேர் வராமா அத்தனை பேருக்கு ஏற்பாடு செஞ்சுக்கலான்னு இருப்பாங்க. அப்புறம் அதையும் கேட்க விட்டாங்க, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும். 1000 பேருக்கு சாப்பாடு நடக்கும், எல்லாம் பிரித்து விட்டாங்க. அவங்க ஒரு வாக்குன்னு உட்காந்துட்டாங்க. எளிமையாயிடும் மனிதனுடைய வாழ்க்கை. சிரமங்களை விட்டு அல்லாஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவான், வாழ்க்கை எளிமையாயிடும். ஆரம்ப காலகட்டத்தில் சில அவுலியாக்களுடைய பேச்சும் கடினமாக இருக்கும், கஷ்டமான வார்த்தைகளை பேசுவாங்க. போக 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 எளிமையாயிடும். அது எளிமையான பேச்சாக ஆயிரும். அதில் உயர்ந்த கருத்து இருக்கும். அது ஃபனாஃபிர் ரசூலுடைய அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருப்பாங்க. சாதாரண வார்த்தைகளை பேசுவாங்க, அது உயர்ந்த கருத்துக்கள் உள்ள அடங்கியிருக்காங்க. அது பெருமானாருடைய தகுதி. எளிய வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. போக போக எளிமை அடைந்து கொண்டே சென்றால் ஃபனாஃபிர் ரசூல்ல வராரு. கஷ்டப்பட பார்க்கறது கஷ்டம். சின்ன பிள்ளைங்களாம் போய் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு எளிமையாயிட்டே வராரு அப்படின்னு சொன்னால் ஃபனாஃபிர் ரசூல்ல வராரு. நீங்கள் முந்திலாம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சிலையை பார்க்கறதுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புன்னா ஃபனாஃபிர் ரசூல் இல்லை. சந்திக்கிறதே கஷ்டமாக இருக்கு, அப்படி பேசுறதே கஷ்டமாக இருக்குன்னா ஃபனாஃபிர் ரசூல் இல்லை.
சின்ன பிள்ளைங்க எங்கள் ஷேக்மாத்தில் பேசுவாங்க சர்க்காரில். அப்படியாம்மா சரி. ரசூல் அப்படிதான் இருந்தாங்க, எளிமையிலும் எளிமையாக. ஒரு முறை 10 பேர் கூட சஹாபாக்களோட சேர்ந்து பெருமாள் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பைத்தியக்கார பொம்பளை, நம்ம தூரத்தில் கண்ட கிட்ட வந்துட போகிற துரத்துன்னு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா, சொல்லுமா என்ன செய்யுது, தனியாக பேசணும், இவங்களாம் கேட்பாங்க, இந்த லூசை துரத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. தீவானவா சுற்றுவாங்க, தெரு சுற்றுவாங்க பைத்தியக்கார பொம்பளை. நம்ம ஒரு லூஸ் தனியாக பேசணும் நான் அவங்கள்ட்ட அப்படின்னு. அப்படியா சரி, தள்ளி நிலுமா. இப்போ அவங்க தெருவிட்ட ஒரு 10 தள்ளி நின்றுட்டாங்க சாப்பாடு. நீ சொல்லுமா சரி, இது போனோம்னா நம்ம போனோம்னா அங்கே ஒரு துணி கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரா, என்னமோ சொல்லுது. அப்படியா அது என்ன சொல்லணும், அது கறி கொடுத்தாரா, நல்லா டேஸ்டாக இருந்துச்சா, சாப்பிட்டேன்னா, அப்புறம் சரி நல்லதான் சரி. அப்படியா அப்புறம் அப்படியா சரி 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 போதுமா சரி சரி ஒரே சந்தோஷம். நான் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறேனே, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறேனே தெரிஞ்சுங்களா. திருமணம் போனாங்கன்னா சின்ன பிள்ளைங்க தெருவில் வந்தாங்கன்னா எல்லாம் அப்படியே பிடிச்சிக்குவாங்க. சொல்ல சுற்றி பிடிச்சிட்டு ஒருத்தர் கையை இழுக்க, ஒருத்தர் கையை இழுக்க, ஒரு தட்டை பிடிச்சிக்க, துணி பிடிச்சி எல்லாம் சுற்றிக்குவாங்க. எல்லாரும் சுற்றிக்குவாங்க. என்ன பிலால் நான் கூப்பிடுவாங்க, பிலால் என்னை கைது பண்ணிட்டாங்கப்பா, பிலால் என்னை கைது பண்ணிட்டாங்கப்பா, குழந்தைங்க எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த குழந்தைங்களுடைய அன்பு கைதியிலிருந்து விடுதலை கொடுங்க, தின்பண்டம் வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. அவங்க போய் பழங்கள்லாம், பாதாம் பருப்புகள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது அந்த வச்சுக்கோங்க, போய் விளையாடுறீங்களா, ஓடு எல்லாம் போய். இந்த சிறுவர்களுடைய அன்பு சிறையிலிருந்து இவனை விடுதலை செய்யுங்க பிலாலேன்னு வாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைங்களையும், சின்ன குழந்தைங்களும் பாசம். எவ்வளோ எளிமையான வாழ்க்கை பாருங்க. இந்த மாதிரி வாழ பழகுங்க, எளிமையான வாழ்க்கை வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. ஒரு முறை வெளியிருந்து பெருமாள் ஒரு முறை குழந்தைங்களுக்கு தின்பண்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த காலத்து இப்போ சாக்லேட்டுங்கிறவங்க அந்த மாதிரி அந்த காலத்து தின்பண்டங்கள் இருக்கும் இல்லையா, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கனே தின்பண்டம் அப்படின்னு காமிச்சாங்க. வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, ஓடாங்க, எல்லாம் மொத்த தெரு ஓடி வருது. வந்து எல்லாம் பெருமாளுக்கு உளுந்து ரசூலுல்லாஹ் கீழே தள்ளி உட்கார வச்சு எல்லாம் மேலே விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வே காணோம். விடுங்கப்பா விடுங்கப்பா ரசூலுல்லாஹ் விடுங்கப்பா அப்படின்னு காய்கறிலாம் பழங்கள்லாம், இந்த பழம், பேச்சம்பழம், பாதாம் பருப்பு எல்லாம் கொடுத்து எல்லாம் சந்தோஷமா போயிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போனாங்க சொல்ல, அவனோட சின்ன குழந்தை ஹசன் மாதிரி குழந்தை புறா வச்சு விளையாண்டு இருந்தார். விளையாண்டு இருந்தார். சின்ன புறா மாதிரி வச்சு வீட்டுக்கு வந்து அடுத்த இந்த புறா இறந்து போச்சு படுத்துக்கு. அப்புறம் தான் சும்மா உட்காந்தாரு. உமையர் மாஃபாலன் நுகையர், எங்க உன் குருவி எங்க போச்சுப்பா, காணாமே. ஆயிஷா நாங்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தோம், 10 வயசு. எனக்கு விளையாட்டு சாமான்லாம் வேணும். கல்யாணம் முடிச்சு வந்துட்டாங்க, மனைவியே வந்துட்டாங்க. சரி வாங்கிக்கமா, கட்டையில் செஞ்சு விளையாட்டு சாமான்லாம் அடுக்கி வச்சுக்கா வரிசையா. அவங்க விளையாட்டு சாமான் குதிரை இருந்துச்சு, குதிரை 2 ரெக்கை இருந்துச்சு. ரெக்கை வச்ச குதிரை ஒன்றா வச்சு விளையாண்டு, ரசூலுல்லாஹ் இது வந்து குதிரை, இது வந்து ஆட்டுக்குட்டி, இது வந்து யானை, கட்டையில செஞ்சு போமா. சரி அதெல்லாம் சரி, குதிரைக்கு ரெக்கை இருக்கு, நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. ரசூலுல்லாஹ் இது எந்த குதிரைக்கு மாத்து, யானை குதிரைக்கு சரி, ஆடு சரி, மற்றெல்லாம் சரி, சிங்கம் புலினா அதெல்லாம் சரி, குதிரைக்கு ரெக்கைலாம் இருக்கு, நான் பார்க்கவே இல்லையே, ரெக்கை வச்ச குதிரைய இயங்க பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டான். கட்டையில செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் சுலைமான் நபி குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சுல, என் குதிரைக்கு ரெக்கையும் இருக்கக்கூடாது, என் குதிரைக்கு ரெக்கை. அப்படியா சரி சரி சரி, ஆயிஷா சுலைமான் நபி குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சுல்ல அப்படின்னா, சரி சரி வச்சுக்கோ. என்ன எளிமையான வாழ்க்கை பாருங்க. டாஸ் பூசுங்க, கண்டா திருவிழா ஓடுது,
விளையாட்டு 10 நிமிஷம் ஒத்தி படிக்கிறது, அந்த ஆள் கிராஸ் பண்ற வரைக்கும் வந்தான் அப்படிங்கிறான். போட்ட டாஸ் பூசு சட்டம் பிள்ளைங்க விளையாண்டுருப்பாங்க. உள்ள வந்தோன்னு தூக்கி போட்டு நான் 1 2 2 4 3 2 அப்புறம் வந்துட்டானா 3 4 4 5 விளையாடும் போது கூட செஞ்சு விளையாடு. விளையாட்டையே படிப்பாக்கிது அவங்க. விளையாட்டையும் படிப்பாக்கு. நீ உட்காந்து 1 2 2 2 4 3 2 6 4 2 8 என்னைக்கு மனப்பாடம் பண்றதா? என்னவே பேச்சம்பழம் வாங்கி கொடு. சாப்பிட்டு முடிச்சேன்னா சரி 2 2 வாங்கி பார்ப்போம். பேச்சங்கொட்டைய ஜெம்ஸ் முட்டை வாங்கி கொடு. 2 2 2 4 இப்போ என்ன அப்படின்னு 10 1 2 10 2 2 இருக்குல்ல, இப்படி என்ன 2 4 6 8 10 சரி பார்ப்போம். விளையாட்டையோ படிப்பாக்கிது. அப்படியே 3 3 வாங்கி பார்ப்போம். 3 3 வை அவன் 3 வைக்கிறான். 3 6 9 12 15 சொல்லி பார்ப்போம். 10 வருஷம் அவனே சொல்லிடுவான். இப்ப சொல்லு 1 3 3 2 3 3 3 9 அசதாலியம் சார் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. சர்க்கார் பேர பிள்ளைங்க வா அடிக்கூடாது பயிரையும் சர்க்கார் உட்காந்துட்டு பேனா வாங்கி பாருங்க. இது வந்து அலிஃபு. இது அலிஃபே இப்படி தலைகீழ போட்டா கீழே புள்ளி வச்சு பே பார்த்தீங்களா? இது கொஞ்சம் வளைச்சா ஜி கவனிச்சு பார்க்கலாம். எளிமையா சொல்லக்கூடிய பாடத்தையும் அவங்களுக்கு விளங்குற மாதிரி, அவன் மண்ணில ஏறுற மாதிரி, அவன் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இறங்கி சொல்லணும். இவர் வந்து பிஹெச்டி முடிச்சவர், பள்ளிகள் வாத்தியாரை போட்டிருக்கான். 5ஆம் வயசு படிக்கிறப்ப அவர் தான் தகுதிக்கு பேசினார்னா இன்னும் வணங்காதவன். இறங்கி வந்தான் பேசணும், கீழே இறங்கி தான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க தகுதிக்கு பேசணும் விளம்ப நமக்கு யாருக்கு நமக்காக கீழே இறங்கி வந்து அன்பா பாசமா பிரியமா சின்ன சின்ன உதாரணம் காமிச்சு, எளிமையான உதாரணங்கள் காமிச்சு இன்னும் அழகா பேசுறாங்க. அவங்க மனசுல அந்த செய்தியை பதிய வைக்கிறதுக்காக உதாரணங்கள்லாம் காட்டுவாங்க. சொல்றாங்க திருச்சியில கூட சொன்னேன், ஒரு உதாரணம் காட்டாங்க. சொல்றாங்க சரிப்பா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? எல்லாரும் ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் கேட்டுங்க. மாஷா இல்ல மாஷா. திருச்சியில ஒரு பையன்ல கேட்டோம், ஆரஞ்சு பழத்துக்கும் பேரிச்சம்பழத்துக்கும் என்ன வித்தியாசம்? பையன் கேட்டீங்களா? பையனை கேட்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கேட்டவங்க சொல்ல வேணாம் பை, கேட்காதவங்க சொல்லணும். ஏற்கனவே பையனை கேட்டவங்க பேசக்கூடாது. ஆரஞ்சு பழத்துக்கும் பேரிச்சம்பழத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பை. என்ன சொல்லுங்க, தெரிஞ்சே சொல்லுங்க பை. அவங்க அது உருண்டையா இருக்கும், சப்பையா இருக்கும், வேற அவங்க வித்தியாசம் தான். சொல்லுங்க ஏழு வித்தியாசம். 2 அப்புறம் அது புளிப்போதி. பேரிச்சம்பழம் டைரக்டா சாப்பிடலாம். ஆரஞ்சு பழம் தோலை வச்சு திங்க முடியும். ஆரஞ்சு சொல்ல சொல்லையா வரும், பேரிச்சம்பழம் சொல்ல சொல்லையா வராது. 4 பேரிச்சம்பழம் கொட்டை பெருசா இருக்கும், ஆரஞ்சு பழம் கொட்டை 5 வேற. அது கருப்பா இருக்கு, மஞ்சளா இருக்கு, வேற. ஒரு கொட்டை நிறைய கொட்டை இருக்கு. சரி, இது ஒன்லி ஒரு கொட்டை தான் இருக்கு. 7 ஆச்சு. அப்புறம் இது வந்து வாட்டர் மெலன் தண்ணி நிறைஞ்சிருக்கும். ஆரஞ்சு பழத்துல கொஞ்சம் சாறு வரும், பேரிச்சம்பழம் வராது. என்னவா இது எப்படி சாப்பிட முடியாது, தொண்டை அடைச்சிக்கணும். சரி சொன்னேன். சரி, ஆரஞ்சு பழம் வைட்டமின் சி, அது அயன். ஆரஞ்சு பழம் வைட்டமின் சி, இது வந்து அயன் சக்தி, இது ஃபெரஸ் ஆக்சைடு. சரி, அது பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். 10 வித்தியாசம் இருந்துச்சு. பெரும்பாலும் வந்து ஒரு வித்தியாசம் சொன்னாங்க. சொல்லலாம் ஆரஞ்சு பழத்துல டேஸ்ட்டும் இருக்குது, வாசனையும் இருக்கு. ஆரஞ்சு பழம் அந்த டேஸ்ட் வாசனையும் இருக்கு. பேரிச்சம்பழத்துல வந்து டேஸ்ட் இருக்கும், வாசனை இருக்காது. பேரிச்சம்பழம் கொஞ்சம் கும்முன்னு முழக்குமா, ஒரே முழக்கும். ஆரஞ்சு பழம் பாருங்க, பலாப்பழம் பாருங்க, ஒரே முழக்கும். கும்முன்னு மாம்பழம் வச்சு பாருங்க, தெருவே முழக்கும்.
அதில் மனமும் இருக்கிறது, ஸ்மெல், நல்ல வாசனையும் இருக்கிறது, டேஸ்ட்டும் இருக்கிறது. எது ஆரஞ்சு பேரிச்சம்பழத்தில் டேஸ்ட் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது. இது ரெண்டையும் உதாரணம் சொல்லி, இதே மாதிரி மூமின் கல்பில் ஈமான் இருக்கு. எந்த மூமின் டெய்லி குர்ஆன் ஓதுறாரோ அவர் ஈமானும் இருக்கிறது, அவர்கிட்ட வந்து குர்ஆனுடைய தன்மை ரெண்டு ஸ்மெல்லும் இருக்குது. டேஸ்ட் வித் ஸ்மெல். ஈமான் குர்ஆன் ஓதுறது இல்லை, அவர் வெறும் பேரிச்சம்பழம் மாதிரி. ஈமான் இருக்கு, ஆனால் அவர்கிட்ட வந்து ஸ்மெல் இல்லை. என்ன உதாரணம் காமிச்சாங்க சொல்லலாம், உதாரணம் காமிக்கிற மாதிரி. டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரெண்டும் இருக்கணும் மூமின்ட்ட. ஈமான் தான் கல்பில் டேஸ்ட் இருக்கு, வெளியில ஸ்மெல் இல்லையே. அதனால மூமினுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய மூமின், குர்ஆன் ஓதாத மூமின், ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு உதாரணம் என்று சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஒரு வஸ்து ஸ்மெல் இருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்காது. தெரியாது. நான் இன்னைக்கு பயானில் இருந்து கேட்டவங்க, அந்த பயான யூடியூப்ல கேட்டவங்க பேசக்கூடாது, மட்டும் சொல்லுங்க. என்ன பொருள்? அத்தரு. ஸ்மெல் இருக்கும், ஆனால் டேஸ்ட் திண்டா டேஸ்ட் இருக்காது. வேற சொல்லுங்க பை, நீங்க சொல்லுங்க. நல்ல ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது. இந்த பூ ரோஜா பூ நல்லா இருக்கும், பரவாயில்ல. மல்லிகை திண்டா கசக்கும், ஸ்மெல் நல்லா இருக்கும், திண்டா கசக்கும். எட்டி பூ இருக்குது, எட்டிக்காய், குமட்டிக்காய், வாசனையும் நல்லா இருக்காது, திண்டா கசக்கும். இது ரெண்டையும் உதாரணம் காட்டுறாங்க. சொல்ல பூ பார்த்தீங்கன்னா திண்டா கசக்குது, வாசனை நல்லா இருக்கு. இது எதுக்கு உதாரணம்? குர்ஆன் ஓதுறாரு, கல்புல ஈமான் சரியில்லை, உள்ளம் சரியில்லை, ஆனா குர்ஆன் ஓதுறாரு. அவருக்கு உதாரணம் இந்த பூ, ஜாஸ்மின், மல்லிகை பூ மாதிரி. ஈமானும் கல்புல இல்லை, குர்ஆனும் ஓதுறது இல்லை, அவர் எட்டிக்காய் மாதிரிட்டாங்க. வாசனையும் நல்லா இருக்காது, அவர்கிட்ட வந்து டேஸ்ட்டும் இருக்காது. என்ன அழகான உதாரணம், சின்ன பிள்ளைங்களாம் விளங்குற மாதிரி உதாரணம் கேட்பாங்க. இப்படி எளிமையான பேச்சும் எளிமையான பேச்சுக்களாக, செயல்பாடுகளும் எளிமையாக, எல்லோருக்கும் அன்பு தரக்கூடியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி கொடுத்தாங்க. ஒரு மூமின் எப்படி இருக்கணும் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் நல்ல ஒட்டகத்தை போன்று இருப்பார். அது இழுத்தையில் வரும், உட்கார சொன்னா உட்காரும், இந்திரிக்கு சொன்னா இந்திரிச்சு, வா அண்ணா வரும், போனா போகும். ரசூல் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு சிறுவர் ரசூலை கையை பிடிச்சி திருமணம் கூட்டு போவார், கொண்டு விடுவார், ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அந்த கெத்து நான் யாருன்னு அது எனக்கும் என் மௌலாவுக்கும் உள்ளது. நான் என் அந்தஸ்து எனக்கும் என் மௌலாவுக்கும் உள்ளது. ஒன்று என்ன காட்டுவேன், அதை போய் நான் கலந்துங்களா. இதா உனியக அனாக, ஒரு ஒட்டகம், நல்ல ஒட்டகம், அதை அவிழ்த்து விட்டாலும் நடக்கும், உட்கார வச்சா உட்காரும், இந்திரிக்க வச்சா துல்லாது, முரண்டு பண்ணார். இப்படித்தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்குன்றான். எதுக்கும் ஒரு முரண்டு பண்ணிக்க மாட்டார், அன்பா இருப்பார், எல்லாரோடையும் எளிமையா இருப்பார். ஒரு மூமினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மாதிரி வாழ பழகி கொள்ளுது, எளிமையா, எல்லோரிடத்திலும் இனிமையா. யாரிடத்திலையும் மனம் சங்கடப்பட்டு பேசிவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்டு, நம்ம தெரியாம சொல்லிட்டோம், வார்த்தைகளால் உங்களை புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கணும். ஏன்னா சில வார்த்தைகள் சிலரை மனதை காயப்படுத்திவிடும். அதன் காரணமாக அல்லாஹ் கியாமத்தில் சும்மா விட மாட்டாங்க. புறம் பேசுதல், அடுத்தவங்களை காயப்படுற மாதிரி பேசுறது, வருத்தப்படுத்துறது, இதையும் அல்லாஹ்தால மறுமையில சும்மா விட மாட்டான். ஒன்று எழுதி வைக்கிறான் கேட்பான் அல்லாஹ். அதனால வார்த்தையில் எளிமை, நடைமுறையில் இனிமை, மக்களிடத்திலே பொறுமை, இந்த மாதிரி தன்னுடைய குணங்களை மாற்றிக்க. அதைத்தான் சூஃபியாக சொல்றாங்க, நீ அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய், உன்னை நீ ஹக்குடைய உன் அன்ஃபுஸ் ஆஃபாக்களை ஹக்கை கொண்டு வா. இந்த சொன்ன இந்த குணங்கள் எல்லாம் யாருடைய குணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குணம். அல்லாஹ் ஜல்லஷான் எல்லா சக்தியும் உடையவனாக இருந்தும் அடியார்கள் மீது அன்புடையவனாக, நீ செய்யக்கூடிய குற்றங்களுக்கு உடனடியா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அப்ப கூட அல்லாஹ் பரிசு கொடுக்காம அன்பு, அவனை மாதிரி அன்பு காட்டக்கூடிய மொத்த துணியாவது யாரு? எப்படியாப்பட்ட ரப்பு? அவன் தண்டிக்க ஆரம்பித்தால் அவன் போன்று தண்டிக்கக்கூடியவர் யாரும் இல்லை. உன்னை பிடிக்க ஆரம்பிச்சா அவனை மாதிரி பிடிக்கிறவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு
அவன் கருணை தான் காட்டுகிறான். எந்த அளவுக்கு கருணை காட்டுறான்? அவனை மாதிரி கருணை காட்டுறதுக்கு ஆளே இல்லை. அவனை மாதிரி யாருமே கருணை காட்ட முடியாதே, அப்படி கருணை காட்டுறான். அப்ப தண்டிக்க ஆற்றல் இருந்தும் பிடிக்க ஆற்றல் இருந்தும் பிடிக்காமல் அன்பு காட்டுறது அல்லாஹ்வுடைய பழக்கம். அதனால சூஃபியாக்கள் சொல்றாங்க, யாரையுமே உன் கோபத்துக்காக அடிக்காது. ஒரு பையன், உங்க பையனாவும் மனசாமான தப்பு செஞ்சார், நான் சொல்றேன் மீறி போட்டு சாத்தா. அடிப்பதின் நோக்கம் உன் கோபத்தின் வெளிப்பாடா இருக்கக்கூடாது, அவனை திருத்துவதற்கு ஒரு காரணமா இருக்குதுன்னு பாரு. அது மிரட்டனா அடிச்சாலும் திருந்துவான்னா செய். ஆனா பெருமானா சொல்ல வாழ்நாள் அடிச்சதே இல்லையா? மிகச்சிறந்த பயிற்றுவிக்கக்கூடியதாக முஅல்லிமாக, இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் முஅல்லிமாகத்தான் அனுப்பப்பட்டேன்னு சொன்னாங்க. ஆனா யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையில அடிச்சதே கிடையாது. ஃபனாஃபிர் ரசூல் ஃபனாஃபில்லான்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய அஹ்லாக் நம்மகிட்ட வரணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அஹ்லாக் நம்மகிட்ட வரணும். பை தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வுடைய நற்குணங்கள் நம்மகிட்ட வரணும். எனவே இல்லைன்னா கஷ்டம். அதுக்கு என்ன வழி? தன்னை நகர்த்தி கொண்டு மௌலாவை கூட வச்சுக்க வேண்டியதான். அல்லாவோட பழகும் நேரங்கள் அதிகமாக்கிறது. ஒரு மனுஷன் யார் கூட பழகிறானோ அந்த குணம் வந்து பிரதிபலிக்கும். நல்லவர்களோட பழக பழக நல்ல குணம் பிரதிபலிக்கும். மோசமான மக்களோட பழக பழக அந்த குணம் பிரதிபலிக்கும். இப்ப நாம என்ன செய்யணும்? அதிகமா அல்லா கூட பழக ஆரம்பிச்சு, தன்னை மௌலாவை ஐநாவை வச்சு சதா எஜமான் நம்ம கூட இருக்கிறான்னு அல்லாட்ட பேச ஆரம்பிச்சுட்டா அல்லாவுடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே பிரதிபலிக்க ஆரம்பிச்சு. எஜமானுடைய குணம் பிரதிபலிக்கும், ரசூலுடைய குணம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சு. அதுதான் உயர்ந்த குணம்னு அல்லாஹ் நம்ம எதிர்ப்பு செய்வானா? அல்லாஹ் தான் நம்மை மாற்றணும். இன்ஷா அல்லாஹ் தான் அஹ்லாக் மாறணும், ஒடுக்கல் வாங்கல் முஅமலாத் மாறணும், முஆஷராத் மக்களோட பழக்க வழக்கங்கள் மாறணும். இது எல்லா அமல்கள்ல ஊனிக்கு வரணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படைக்கான ஸிக்ருல்லாஹ் தான். அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்ய செய்ய அன்ஃபுஸுல மௌலாவை நீ பார்க்க பார்க்க ஆஃபாத்துலேயும் மௌலா தெரிய ஆரம்பிச்சிடும். யாஃப்து ஷுஹூத், யாஃப்து முதல்ல, ஷுஹூத் ரெண்டாவது. யாஃப்துனா தன்னில் ஹக்கை பார்க்குது, ஷுஹூதுனா காணும் வஸ்துக்குள்ள ஹக்கை பார்க்குது. தன்னில் ஹக்கை பார்க்க பழகிக்கும். உட்காந்து நான் இல்லை, இது ஏன் உஜூது இல்லை, என் மௌலாவுடைய உஜூது, என் சிஃபாத் இல்லை, என் ரப்புடைய சிஃபாத்து, என் ஃபால் இல்லை, என் பூவத்து இல்லை, என் மௌலாவது, என்னுடைய ஆசார் இல்லை, என் மௌலாவதுன்னு சொல்லி கொஞ்சமாக நம்பிக்கணும். அப்படி நம்மள ஹக்குடைய ஷுஹூத் மிகச்சிறதுன்னு சொன்னால், இப்போ நம்மள யார் வந்துடுறா? அல்லா வந்துடுறா. மௌலா சிறுஷி எப்படி பார்ப்பாங்க? அதமாக தான் பார்ப்பாங்க. பார்வையும் மாறிடும். மௌலா நம்மள வந்தால் நம் பார்வையும் மாறிடும், செயல்பாடுகளில் மாற்றம் வந்துடும், சிந்தனைகளில் மாற்றம் வந்துடும், எல்லாம் மாறிடும். நல்லவே. அதனால எல்லாரும் ஸிக்ரை கடைபிடிங்கள். ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் எந்திரிச்சு தொழுதுட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லாஹ் ஸிக்ர் செய்யுங்க. இல்லையா ஃபஜ்ருக்கு பின்னாடி ஸிக்ர் செய்யுங்க. ஒரு மணி நேரம் அல்லாஹ்வுடைய ஸிக்ருக்காக வேண்டி ஒதுக்குங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. டெய்லி கொஞ்சம் நேரமாக குர்ஆன் ஓதுங்க. ஷேக் சொல்லக்கூடிய அவுராதுகள் 3000 அல்லாஹ்வுடைய ஸிக்ர், ஸலவாத்து, இஸ்திக்ஃபாரை முடிப்பதோடு டெய்லி கொஞ்சம் நேரமாவது குர்ஆனுக்காக செலவு செய்யுங்க. குர்ஆன் ஓதுங்க, அல்லாஹ்வுடைய ஸிக்ரை கவனிங்க. டெய்லி கொஞ்சம் நேரமாக பயான் கேளுங்க எல்லாரும். ஏன்னா பயான் நம்ம கல்வை வந்து ஹயாத்தாக்கக்கூடியது. நிறைய பயான் இருக்கு. டெய்லி ஒரு பயானையாவது கேளுங்க. ஒரு அரை மணி நேரமாவது பயான் கேட்க ஒதுக்குது. உங்கள் மனைவி மக்களுக்கு அந்த பயானை போட்டு காட்டுங்க. ஏதோ ஒரு பயான் எடுத்து போட்டு காட்டுங்க. அது அரை மணி நேரம் அல்லாஹ் ரசூலுடைய செய்தியை கேட்டால் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. குறிப்பாக முரீதுகள், பெருபாய்கள் வாரம் ஒரு முறையாவது ஃபோன் பேசணும். ஷேக்கிட்ட ஃபோன் பேசணும். நிறைய பெருபாய்கள் டெய்லி பேசுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாரம் ஒரு முறையாக தன் அஹ்வால்கள் தெரிவிச்சுக்கணும். சொல்கிறாங்க, இப்படி செய்கிறேன், இந்த மாதிரி செய்கிறேன், செய்யட்டுமா, அல்லாஹ் ஸிக்ர் முடிச்சுட்டேன், ஸலவாத்து முடிச்சுட்டேன் என்று அந்த ஷேக்கோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி டெய்லி கான்ஃபரன்ஸ் கால் நடக்குது, பயான் நடக்குது. அதில் எல்லா பெருபாலும் கலந்து கொள்ள முயற்சி செய்யணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சில பேருக்கு பரிசு பொருள் தர வேண்டியது,
அதை கொடுத்து முடிச்சிருவோம். அப்புறம் பயான் தொடருவோம் சார். கொண்டாமா ஏன்னா அந்த போர்வை இந்த 2 நாளாக பயான் பேசணும், போரை பற்றி விட்டுலாம்ல சார். இந்த போர் எடுத்துட்டோமா இது முதல்ல இந்த போர் எடுத்துட்டோம். முதல்ல போரை பற்றி 2 நாளாக பயான் பேசணும். உங்களுக்கு சீட்டு கொடுங்க. என்னது அது வாங்காதவங்க கொடுத்துடலாம் சார். வாங்கி பத்திரமா போகும்போது கொடுத்துடலாம் சார். இது என்ன இந்த 2 நாளாக பயான் பேசியவர்களுக்கு ஹஜ்ரத் விழா போர் ஆற்று கொடுத்துருங்க. ஹஜ்ரத் விழா போர் கொடுத்துருவாங்க சார். இப்ராஹிம் ஹஜ்ரத் விழா வாங்க அப்படி கொடுத்துருங்க. மோனடுக்கு என்ன பாரு ஓய் என்னது இது ஊற்றி கொடு. இதே என்னம்மா இப்ராஹிம் ஹஜ்ரத் அல்லாஹ்வுக்கு இப்படி நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. திருப்பூர் மதரசாவுடைய அவங்க முதல்வராக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட வயசு ஆஃபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரஹீம் ஹஜ்ரத் இப்போ இவங்க ரஹீம் ஹஜ்ரத் வாங்க. இவங்க வந்து இப்போ காரைக்கால் ஷம்சுல் ஆலமீன் அரபிக் கல்வி முதல்வராக இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அவர்களுக்கு எல்லாம் நீண்ட வயசு ஆஃபீஸ் எல்லாம் அமைத்து கொடுப்பாங்க. இசாக் ஹஜ்ரத் வாங்க. ரெக்கார்ட் பண்ண பாருங்க. இசாக் ஹஜ்ரத் இவங்க திருச்சியில ஃபைசுல் இர்ஃபான் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர். இவங்க ஆலிம் ஹாஃபிஸ். சுலைமான் ஹஜ்ரத் வாங்க. இவங்க காரைக்கால் மதரசாவுடைய ஆசிரியராக இருக்கிறாங்க. ஷம்சுல் ஆலமீன் அரபிக் கல்லூரியும் ஹஜ்ரத்துக்கு சீக்கிரமா நல்ல பொண்ணா கட்டி வைப்பாங்க. இர்ஷாத் ஹஜ்ரத் மௌலானா மௌலவி இர்ஷாத் ஹஜ்ரத் மௌலவி ஹாஃபிஸ் ஹஜ்ரத் பல்லப்பட்டி பாபு சலாம் அரபிக் கல்லூரி முதல்வர். அவங்க எல்லா வேலையும் அவங்க பார்க்குறாங்க. இரவு போல 3 நாளா சரியா தூங்க கூட இல்லை. இந்த மாநாடு 150 பேருக்கு 3 நேரம் சாப்பாடு. நம்ம இந்த மாதிரியே பேசி இருக்கோம். இல்லை அவங்க அவங்க தான் 3 நேரமும் எல்லாரும் கொண்டு நான் வச்சுதான் ரஃபீக்னே 3 நேரமும் 9 நேரம் சொல்றேன். 9 மணி நேரம் 10 நேரம் சிறப்பான உணவு ஏற்பாடுகள் இர்ஷாத் ஹஜ்ரத் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா ரமணன் செய்வாங்க. சல்மான் ஹஜ்ரத்துல்லா இவங்க மதுக்கூர் ஷம்சுல் ஆலமீன் அரபிக் கல்லூரி முதல்வராக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவரை ரஹ்மத் செய்வாங்க. அவங்க பேராசிரியர் ஹுசைன் ஹஜ்ரத் மதுக்கூர் ஷம்சுல் ஆலமீன் மதரசாவுடைய முதல்வர். அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் இங்க பல்லப்பட்டி பாபு சலாம் அரபிக் கல்லூரி பேராசிரியர். இப்ராஹிம் சுல்தான் இப்ராஹிம். இப்ப வந்து பயான் அதிகமா உட்கார முடியல. உட்கார முடியல. காரணம் பிளம்பரு, இவர் தான் பிளம்பரு, எலக்ட்ரிஷியனு, டிரைவரு, எல்லா வேலையும் அவர் தான். இங்க எல்லா வீடுகளுக்கும் 10 ஃபேன் மாட்டு, ஒரு ஃபேன் மாட்ட ஆளுக்கு வர மாட்டேங்கிறாங்க. 10 ஃபேன் மாட்டுறது, 10-15 ஃபேன் மாட்டுறது, லைட் எல்லாம் மாட்டுறது, வாங்கிட்டு வந்து பைப்ல லைட் பண்றது, பைப்லாம் மாட்டுறது, மனசாவுடைய எல்லாம் ஒர்க்கு, எல்லாம் பிளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங்கு எல்லாம் அவர் தான். விவசாயம் அவர் தான். எல்லாம் பூலாம் அவர் நட்டு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் செடி கொடிகள்லாம் பராமரிச்சிட்டு இருக்காரு அவர் தான். சவுண்ட் செக்ஷன் அடுத்தது முஹீதீன் ஹஜ்ரத் விழா ஆபீஸ் உள்துறை அமைச்சர். இவங்க அதாவது மாணவர்களை மேய்க்கிறது, எல்லாத்தையும் படுக்க வைக்கிறது, தலவாணி பாய் கொடுக்கறது. அமீர் ஷாப் காலையில சாயந்தரம் வரைக்கும் தாஜத்துக்கு எழுப்புறது, 5 நேரம் தொழுகை எழுப்புறது, தொழுகை நிக்க வைக்கிறது, எல்லாரையும் படுக்க வைக்கிறது, பாய் தலவாணி எந்த பொறுப்புல அவருக்கு. வக்கீல் மூலவாங்க மாஷா. இவங்க வந்து எல்எல்பி வக்கீல் முடித்தவர்கள். அவர்கள் வந்து தன் வேலைகள்லாம் விட்டு 1000 வேலைகளை விட்டு
3 நாள் இங்கே புதன்கிழமை சாயந்தரமே வந்து தங்கி இருந்து 3 நாள் முழுமையா பயான் கேட்டாங்க. அல்லாஹ் அவங்க வாழ்க்கையை சிறப்பாக கேட்பாங்க. மிசாஜ் ராஃபி மலா 30 மறுபடியும் 10 வருடம் பத்திக்கலாம் அதே கொடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க, அதை கொடுங்க. இவங்க யாருன்னு அறிமுகப்படுத்தணும்ல, கொடுங்க. இவங்க வந்து சென்னையில மிசாஜ் இந்த அந்த கோட் தயார் பண்ணக்கூடிய கம்பெனியில் 300-400 பேர் வேலை செய்யறாங்க. அதனுடைய கிளைகள் மதுரை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டை 7 இடத்துல வச்சிருக்காங்க. துபாயிலையும் ஓபன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு வேலைகள் இருந்தும் அதை விட்டு 2 நாளா நம்ம கூட வந்து முழுமையாக டாடிமில் உட்கார்ந்து லாயிலா பாருங்க. அவங்க காலையில பேச வச்சு எல்லாத்தையும் எல்லாருடைய சிந்தனை அழுக விட்டாங்க. ரொம்ப அற்புதமான பயான் செஞ்சாங்க. அடுத்து அல்தாப் மல்லா நேற்று நடந்த அந்த பிரமாண்டமான 2500 பேருடைய கூட்டத்துக்கு பிரியாணி ஆக்கி சப்ளை பண்ணி மொத்த ஏற்பாடு அவங்க செஞ்சாங்க. நல்லா அவங்க நீண்ட வயசு கொடுப்பாங்க. தொடர்ந்து 4வது 5வது 4வது வருடமாக சிறப்பான மீலாதுகளை ஏற்பாடு செய்வதோடு மாதம் அஜ்மீர் மஹால், ஹபீப் சுத்தார் மஹால் போன்ற மஹால்களிலே மாதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சுமார் 800 பேர் இங்க வர்றாங்க. அவ்வளவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய ஸ்ரீதேவி அல்லாஹ் அவர்கள் ரஹ்மத் செய்வாங்க. அடுத்தது அப்துல்லா மௌலா பயான் செஞ்சவங்க. அடுத்து நம்முடைய ஈரோடு வசீம் மலா இந்த வசீம் மலா இவர்களும் அல்தாப் மலாவுடன் சேர்ந்து பல்லப்பட்டி பீர்பாகில் இரவு பகலாக நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை செய்து அந்த மாநாட்டை நடத்தி சிறப்பாக முடித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவங்க ரஹ்மத் செய்வாங்க. அரஃபாத் மௌலா சேலம் கேஎம் மெடிக்கல் அரஃபாத் மௌலா மெடிக்கல் 4 நாளா மூடிட்டு வந்து ராவாபால இங்கே வேலை செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வாங்க. கலிமாவை அறிந்து விளங்கி வாழ்பவர்களாக அல்லாஹ். அடுத்து நம்முடைய ஆஷிக் ஹசரத்துல்லா இருக்காங்க. ஆஷிக் மௌலா கொடுமா மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கூப்பிடுங்க. அது இன்னைக்கு மீனா கோழியா? கோழி ஒன்றும் பாக்கி அவங்க மீன் ஆடு எல்லாம் ஆடு மாடு சிக்கன் இருந்துச்சா உடனே உப்பு கொடுத்துடலாம். சிக்கன் இன்னைக்கு கவலை போட்டு இப்போ கொடுத்துருமா சாப்பாட்டுக்கு வந்து மீன் கோழி பிடிச்சிக்கலாம். சில்லி கொடுத்துருங்க. சரி அவங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்முடைய அரஃபாத் மௌலா பல்லப்பட்டி வாங்க. வலுத்தூர் அரஃபாத் மௌலா வாங்க. பல்லப்பட்டி தான் நீங்க வலுத்தூர் கடை வச்சுட்டா பல்லப்பட்டி தான் போயிருங்களா? மௌலா அரஃபாத் மௌலா இவர் ஆட்டுக்கால் அரஃபாத் மௌலா அவர்களும் தங்களுடைய உறவு பகலாக எங்கு சேவை செய்து தங்களுடைய கடையை விட்டுட்டு வந்து சேவை செஞ்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். தௌஃபீக் மௌலா வாங்க. அவன் தம்பி அவங்க வாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். மன்சூர் மௌலா வாங்க. மன்சூர் எஜமான் வாங்க. நம்ம மனுஷனுடைய கேஷியர் அவங்க தான். வணக்கம். வரவு செலவு அத்தனை கேஷியர் பொறுப்பு அவங்க தான். ஒவ்வொரு பைசா யார் கொடுக்குறாங்களோ எழுதி வச்சு அதை வந்து வரவு செலவு அத்தனை டிபார்ட்மெண்ட் அவங்க. கமால் முஸ்தபா கமால் எஜமான் அவங்க உங்களுக்கு பத்தி ஆகணுமா? வாங்க எஜமான. அவங்க வந்து நம்ம சில்சிலாவுடைய இங்க பல்லவட்டுடைய தலைவராக மட்டுமின்றி எங்களுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய எஜமான அவங்க வந்து எங்க எல்லாருக்கும் மூத்தவங்க. ஆனா எல்லாத்தையும் சின்ன பிள்ளை மாதிரி தான் பழகுவாங்க. சின்ன குழந்தை மாதிரியே எங்களுக்கு அன்பா பாசமா இருக்கிறது. அவங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. கொஞ்சம் கூட தங்களை கர்வம் பார்த்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி பழகுவாங்க. மிகப்பெரிய சீதேவி. இந்த மதரசா இங்க பள்ளிவாசம் கட்டிட்டு இருக்கோம். இந்த பள்ளிவாசம் கட்டிட்டு இருக்கிறவங்க அது அவங்க கொடுத்த நிலம் தான். அவங்க 12 லட்சம் ரூபாய்க்கு நிலம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் பள்ளிவாசம் கட்டிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்க சொர்க்கத்துல உயர்ந்த வீட்டை கட்டி கொடுப்பாங்க. எங்களுடைய எஜமான அவங்க எங்களுக்கு எஜமானாவும் கூட பழகக்கூடிய நண்பராகவும் இளைஞர்களுக்கு இளைஞராக முதியோர்களுக்கு முதியோராக வாலிபர்களுக்கு வாலிபராக குழந்தைங்களுக்கு குழந்தைகளாக பழகுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சீதேவியுடைய வயசு நீளமாக்கி வைப்பாங்க. அல்லாஹ் நீண்ட வயது உடல் ஆரோக்கியத்தில் புரிவானாங்க. அவங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் இன்னும் சந்தோஷமா வைத்திருப்பாங்க. அல்லாஹ் 2வது வாழ்வு கொடுத்தா அவங்களுக்கு அந்த முழு 2வது வாழ்வு அல்லாஹ்வுக்கே செலவு பண்றாங்க. கொரோனா பீரியட் டாக்டருக்கு ஆட்சியா போச்சுட்டாங்க. அல்லாஹ் மீண்டும் ஹயாத்தை கொடுத்து அல்லாஹ் உம்ரா கூட்டி போய் வேண்டாம். திரும்ப அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு கூட்டி போவாங்க. இந்த பள்ளிவாசல் திறப்போட அன்பு சிறப்பா நடத்துவாங்க. அவங்க கொடுத்து தான் பள்ளிவாசல் கட்டிடுவாங்க. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். ஜப்பார் மௌலா வாங்க. மாஷா அல்லாஹ். நம்முடைய சில்சிலாவுடைய சேவகர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்
வாங்க. ஜாவேத் மோல்லா பல்லப்பட்டி ஈரோட்ல செருப்புகள் வச்சிருக்காங்க. கடையை மூடிட்டு 3 நாளா உட்காந்துருக்காங்க. பாத்தீங்களா, எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த லாயிலா பாடத்தை காலையில் சார்ந்த வரைக்கும் வாங்க. ஆஷிக் மோல்லா உள்ள அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். இவர்கள் மொத்த குடும்பத்தையும் சேர்த்து தானும் அவங்களுடைய மனைவி அவங்க அம்மா மாமியா எல்லாம் சேர்ந்து இந்த எல்லா சாப்பாடையும் ஆக்கலாம். 150 பேருக்கு 3 நேரம் ஆக்குறது சும்மா இல்லை. காலையில மக்ரூனி கைமா போடுறோமா எல்லாம் அவங்க செய்யறாங்க. நல்லா அவங்களை ஆபாரா சந்தோஷமா சலாமத்தாக்கி இருப்பாங்க. ஆச்சரியமான வாங்க மாஷா அல்லாஹ். சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. 3 நாள் லீவ் போட்டு வந்து உட்காந்து வேலை செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் வாங்க. தாஹிர் மோல்லா சேலம் தாஹிர் மோல்லா வாங்க. நிஜமாங்க வாங்க. கடையை மூடிய செய்யுமானே பாருங்க. 3 நாள் கடையை மூடி உட்காந்துட்டாங்க அவங்களும். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். ஹோல்சேல் வியாபாரம் விட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. பாய் இதெல்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொன்னேன்னு கேட்டா, யாரும் குழப்பம் இல்லாம சும்மா இல்லை. இந்த லாயில பாடத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய எல்லா வேலையிலையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதை ஞாபகப்படுத்திங்க. மாஷா நிசாமல்ல வாங்க. அவங்களும் கடை வச்சிருக்காங்க. விட்டு வந்து உட்காந்துருக்காங்க லாயில பாடம் கத்துக்கிறதுக்காக. சேலம் யாசின் மலை வாங்க. யாசின் மலை வாங்க. மாஷா அல்லாஹ். நிசாமுல்லா நௌஃபல் மலை வாங்க. வாங்க. லாயிலா இவரெல்லாம் இந்த நேற்று இந்த 20 பேர் மாணவர்கள் 20 பேர் ராவும் பகலும் வேலை செய்து இந்த பிரம்மாண்டமான மாநாட்டையும் நடத்தி இந்த 3 நாள் சில்லாவையும் சிறப்பாக நடத்தி வந்தவர்களை கவனித்து சிறந்த முறையில் அவர்கள் ஊக்குவித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட வயசு உடல் ஆரோக்கியத்தை ஆபி சலாமத்து கொடுத்தல் புரிவார். யூசுப் ஹசரத் நாகூர் வாங்க. நாகூர் யூசுப் ஹசரத் இவங்க நாகூர் ஷெரீஃப்ல நம்முடைய நாகூர் காதிர் வழி அரபிக் கல்லூரியுடைய முதல்வராக இருக்கிறார்கள். ஹெஃப்ஸ் மஸா 15 பேர் பிள்ளைங்க ஓதுறாங்க. மக்தப் மஸா 100 பேர் ஓதுறாங்க. முழு பொறுப்பாளராக வந்து அவங்க அமைச்சு வந்தாங்க. பல்லப்பட்டி இப்ராஹிம் எஜமானங்க வாங்க. இப்ராஹிம் எஜமான் வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். மௌலானா பயான கலந்துக்கு வந்திருக்க வேண்டி நாசிக்ல இருந்து வந்துட்டாங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஒத்தி வச்சுட்டு அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சு வந்துட்டு போறாங்க. அந்த அவங்க நீண்ட வயசு ஆபீஸ் இஸ்லாமத்தி கொடுப்பாங்க. தாய் முறை வந்து மாஷா அல்லாஹ். சுலைமான் ஹஜரத் வாங்க. வாங்க மாஷா அல்லாஹ். இவங்க தெட்டி நாகூர் அருகில் தெட்டி என்ற ஊரிலே அல்லாஹ் ஃபஸல் இமாமா இருக்கிறாங்க. அங்கேயும் மக்தப் மஸா எத்தனை பேர் வராமா? அல்ஹம்துலில்லாஹ் 65 மாணவர்களை பொறுக்கி எடுத்து அவர்களை கொண்டு வந்து ரவா பலா பாடுபட்டு வளர்த்தி கொண்டிருக்காங்க. நல்லா ரஹ்மத் செய்வாங்க. சரியா சல்மான் இர்ஃபானி வாமா. இந்த புர்தா மஜ்லிஸ்ல ரொம்ப சிறப்பான முறையிலே பாடல்கள் படித்து வாங்க. ஆமா நம்முடைய மாணவர்களுக்கு இரவு பகலாக சேவை செய்து நேற்று மீன் முக்கால் 150 மீன் பொறிச்சு கொடுத்து இன்னைக்கு கோழி பொறித்து கொண்டிருக்கிறார்கள். மீனானது சொன்னாங்க. மீனானது ஆலிம்ஷான் பாக்கல பாருங்க. சமயக்கார இறங்கிடுவார். மோலா சாக்கரை அரைச்சிக்கிட்டா சாக்கரை இறங்கிடுவார். மோலா அந்த மாதிரி ஆலிமும் பார்க்கவே மாட்டார். எங்க மீனானதுங்க மீன் பொறிச்சிட்டு இருக்கிற அவங்க கோழி பொறிச்சிட்டு இருக்காங்க. அவன் அப்புறம் பொத்திடலாம். பாருங்க அப்படிதான் இருக்கணும். தாய்லாயில சேவைக்கு வந்துட்டா தண்ணி பெருசாலாம் பார்த்துக்கவே கூடாது. தண்ணி மீது நம்ம ரஃபீக் அண்ணன் அப்பாஸ் அண்ணன் இருக்காங்க. பஷீர் அண்ணன் அவங்கள நேற்றே பொத்தியாச்சு. அதனால இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம பொத்தல வேற யாரும் பாக்கி இருக்கு சொல்லுங்க. நம்முடைய ஜவ்வாத் போலா பொத்தியாச்சு அவங்களுக்கு. மாஷா அல்லாஹ் தூத்துக்குடி வேற யாரும் பாக்கி. சரி நம்முடைய தஹசீல் மாணவர்கள் இங்கே அவர்கள் தஹசீல் பட்டவாதம் வருட கடைசியில ரமலானுக்கு முன்னாடியோ அல்லது ரமலானுக்கு பின்னாடியோ பட்டமளிப்பு விழா நடைபெறும். அந்த பட்டமளிப்பு விழாவிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா பட்டம் கொடுக்கப்படும். 5 மாணவர்கள் பட்டம் வகுப்பு மாணவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு தன்னை ஆலிம்கள் இந்த ஆலிமாயிட்டாங்க.
ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எல்லா வேலைகளும் சாக்கடை கழுவுலேருந்து பாத்ரூம் கழுவு எல்லா வேலையும் பார்த்து இந்த 3 நாட்களாக வந்த விருந்தாளி நல்ல முறையில் கவனித்து சிறப்பாக சேவை செய்த நம்முடைய மதரசாவுடைய பட்ட வகுப்பு மாணவர்கள் அப்துல்லா ஃபாசில் ஒரு மாணவன் ஏற்கனவே பட்டம் வாங்கிட்டாங்க. ஹசன் தாஜ் ரஷீக் முல்லா முஷரப் அசுகுர் பெட்டரா வாங்க உள்ள மற்ற நம்முடைய எல்லா மாணவர்களும் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு மிகச் சிறப்பான முறையில் சேவை செய்தார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நம்முடைய கண்ணியமிகு மதுரை ஹசன் இருக்கிற அவங்க ஹசன் இருக்கிறவங்க மதுரையில் என்ன பள்ளிமா என்ன பள்ளி ஹசன் என்ன இடம் இல்லவா மாட்டுத்தாவணியா பெரியார் பஸ் நாள் அருகில் உண்டான மதினா பள்ளிவாசலின் தலைமை இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய ஹசன் மோலா நம்ம பட்டம் அவங்க வந்தார் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்க இமாமத் பொறுப்பு இருந்தாலும் ஜும்மா தோணு கிளம்பி வந்தீங்களாமா ஜும்மா இருந்து கிளம்பி மாஷா அல்லாஹ். நம்முடைய திருச்சியில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க முழு முயற்சி செய்யக்கூடிய ஜரார் மோலா அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாங்க. ஆமா ஜரார் மோலா திருச்சியில் நடக்கக்கூடிய எல்லா மாநாட்டும் அவங்க தான் நின்று கவனிக்கிறாங்க. முதல்ல தொண்டு பறக்கத்துக்கு வச்சுங்க, சர்க்கார் கொடுத்து பறக்கத்துக்கு வச்சுங்க. அல்லாஹ் தஆலா அதை வச்சு துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்வாங்க. மாஷா அல்லாஹ். யூசுப் சலாமி ஹஜ்ரத்துல்லா இவங்க திருச்சியில் இருக்க ஃபைசுல் இர்ஃபான் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். 30-40 ஆலிம்கள் வந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ். 3 நாளைக்கு தங்கி ராஜா இல்ல வேற யாரும் ஆலிம்கள் விடுபட்டு யாரும் ஜலால் மலா வாங்க என்னுடைய ஆரம்ப காதலர். இப்ப மலா எங்கம்மா? ஜலால் மலா காரைக்கால் எங்கம்மா? பஷீர் மலா வாங்க பஷீர் இர்ஃபானி. ஜலால் மலா எங்க போயிட்டாங்க? பஷீர் இர்ஃபானி ஹஜ்ரத்துல்லா இவங்க மதுரையில பள்ளிவாசல் இமாமா இருக்கிறாங்க. எந்த பள்ளிமா? புதுக்கோட்டையில பள்ளி இமாமா இருக்கிறாங்க. அக்பர் இர்ஃபானி மோலா கோயம்புத்தூர்ல பள்ளிவாசல் இமாமா இருக்கிறாங்க. இந்த பயானுக்கு அங்கிருந்து வந்திருக்காங்க. என் போன் எங்க? இம்ரான் சலாமி வாங்க. இவங்க என்ன ஊருமா? ஆலங்குடியில பள்ளிவாசல் தலைமை இமாமா இருக்கிறாங்க. துணை இமாமா இருக்கிறாங்க. ஜமா ஆலங்குடியில பெரிய பள்ளி துணை இமாமா இருக்கிறாங்க. நம்முடைய பயானுக்கு வந்திருக்காங்க. மோலா அவங்க பேர் இம்ரான் மௌலானா மௌலவி இம்ரான் சலாமி. கண்ணியமதி யாசர் ஹஜ்ரத்துல்லா ஆரம்ப காலத்திலிருந்து 4 வருஷமாக நம்முடைய பல்லவற்றின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சற்றும் மனம் தளராமல் தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் இரவு பகலாக ஊழியம் செய்யக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய நண்பர். இப்ப அதற்கு அவர்கள் எடப்பாடியில என்னமா திருச்செங்கோட்டில் உள்ள என்ன பள்ளிமா? கூட்டப்பள்ளி என்ற பள்ளிவாசல் தலைமை இமாமாக பணியாற்றுகிறார். வேற ஆளுநர் விடுபடிச்சமா? எங்களுடைய பாஸ்போர்ட் நண்பர் ஷாஹித் ஹஜ்ரத்துல்லா திருப்பூர் பாபுசலாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர். வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சோன்னு சொன்னோம். யார் நிறைய செலவாத்து ஓதுறீங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லியிருந்தோம். அல்லாஹ்வுடைய பரிசுல கொண்டு இந்த 3 நாளா வாய்க்காலும் சும்மா இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டே இருக்கணும்னு சொன்னோம். அல்லாஹ்வுடைய பேர் நிறைய பேர் ஒரு 10,000க்கு மேல ஓடுனா பரிசு சொல்லணும். அல்லாஹ்வுடைய பரிசுல கொண்டு முதல் பரிசு ஷேக் அண்ணன் யாரு? அஹமது முதல் பரிசு 90,000 செலவாத்து ஓதிருக்காங்க. மூலவாங்க அவர்களுக்கு அடியேன் சார்பாக 90,000 ஒரு 900 ரூபா 1000 ரூபாய் கொடுத்துடலாம். இல்லப்பா 900 ஓதுனாங்க இல்லையா? அவங்களுக்கு 90,000 கொடுத்துருக்காங்க. 900 ரூபா அதனால 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. நான் கொடுத்தவன் யாரும் இல்லை. அடுத்து 84,000 செலவாத்து 3 நாள்ல நம்முடைய கண்ணியமிகு ஷேக்கர்னு பாருங்க. அவங்க மீன் ஹோல்சேல் வியாபாரி, சாதாரண ஆளுங்க கிடையாது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்றவங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சர்க்கார் கூப்பிட்டுருக்காங்க.
லாயில பாடம் படிக்கணும்னு அங்கிருந்து வந்துட்டாங்க. வந்தது மட்டுமில்ல 84,000 செலவாச்சு. மிஷின் பாருங்க, ஏமா காலையில பார்க்கும்போது 84, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 95 ஆயிடுச்சு. மாஷா அல்லா, 95,000 செலவாச்சு. போச்சு போ. நீங்க 2வது பரிசு தான். ஷேகன் முதல் பரிசு 1000 ரூபாய் முதல்ல செலவு பண்ண வச்சுக்காதீங்க. என் கூட உம்ராவுக்கு வந்தாங்க. அவங்க மொத்த குடும்பத்தையும் அவனா பாத்துக்கிறான். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இந்த குடும்பத்தை ஆதரிக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு நான் பார்த்த வரைக்கும் முன்னுதாரணம் இவங்க தான். இவங்க அக்கா தங்கச்சி குடும்பம் எல்லாத்துக்குமே ஒண்ணுன்னா இவங்க தான் போய் நிற்பாங்க. செலவு பண்றதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த காசை அள்ளி வீசுவாங்க தன் குடும்பத்துக்காக. ஒருத்தர் இப்ப நான் வீட்டுக்கு விருந்துக்கு போனா எனக்கு மட்டும் கிடையாது, 200 பேருக்கு சொல்றாங்க. என்னங்கன்னா, சர்க்கார் நீங்க வந்துட்டீங்க, என் சொந்த பொண்ணு அத்தனை பேரும் கூப்பிட்டேன் சர்க்கார். அந்த மாதிரியான ஒரு சீதேவியான மனுஷன் அல்லாஹ் ஒரு ஆபதாக்கி வைக்கணும். மாஷா அல்லாஹ். பத்திரமா ஹஜ்ஜுக்கு போறது போலாமா? அடுத்தபடியாக ஹசன் 35,000. யாருப்பா? அரே இது 35,000 மலா மிஸ்கின் பேரப்புள்ள சொன்ன உடனே 3 நாளா வியாழக்கிழமையில இருந்து வியாழன், வெள்ளி, சனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டே வருது. 35,000 ஓதிட்டார். 35,000 ஓதிட்டார். மாஷா அல்லாஹ். இப்படிதான் பிள்ளைகளை பழக்கணும். விளைஞ்சுங்களா? சின்ன குழந்தை இவ்வளவு ஓடுனா பரிசு இவ்வளவு காசுன்னு சொன்னா பழக்கத்துக்காக வேண்டி. இந்த காசு என்ன செய்யணும் தெரியாது, இதுல என்ன வாங்கணும் தெரியாது. விளைஞ்சுங்களா? மத்தாட கொடுத்ததும் பழக்கத்துக்கு நல்லா அச்சு கூட்டிட்டு போவான். உங்களையும் குடும்பத்தாரை சேர்த்து பஷீர் மகர் 20,000 ஓதிருக்காரு. ஆனா மிஷின் அழிஞ்சு போச்சு. ஏமாத்தலையே, நான் சின்ன பையன் ஏமாத்தாத பையன், ஏமாத்த மாட்டேன். நான் சின்ன பையன் ஏமாத்தேன். எத்தனை வாங்க? சரியா? சரி, 50 ரூபா.